ஜெபம் செய்வோம். பரலோபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இம்மட்டுமாய் நீர் நம்முடைய தயவினாலே எங்களை தாங்கி நடத்தி வருவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை நம்முடைய சமூகத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரை எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தை கேட்டு சீர்பட்டு இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும் மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோபிதாவே. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 170 நாம் பாடுவோம். பாடல் எண் 170. இந்த நாள் வரை நம்மை தாங்கி வந்து நடத்தின நம்முடைய ஆண்டவரை, அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி இந்த பாடலை பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காக. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காக. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம். திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான் உன் கர்த்தர் முன் செல்வார். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான் உன் கர்த்தர் முன் செல்வார். எண்ணி எண்ணி துதி செய்வாய் மனிதரை ஜனங்களை மன்னவர் தருவாரே. மனிதரை ஜனங்களை மன்னவர்
ஈடாய் கொடுப்போம். ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே, நம் ஜீவனை ஈடாய் ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடலன் 276 நாம் பாடுவோம். பாடலன் 276. நம் நம்பிக்கைக்கு உரியவர் நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாய் இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தின பாதையும் எண்ணி இந்த பாடலை பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். எந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். எந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கண்டான். எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு
ஜீவனுள்ளது உந்த அருள் வாக்கு. நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லோரும் உயர்த்துவதற்கென்று அழைக்கப்பட்ட ஜனங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நாமத்தை நாம் உயர்த்த முடியும். அப்படிப்பட்ட அவர் நாமத்தை உயர்த்துகிற மேன்மையை உணர்ந்தவர்களாய், அதில் இருக்கிற மேன்மையை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சபையா எல்லோரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உன் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெரியணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபீலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபீலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது
அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சபையா எல்லாரும் எழுந்து நிற்போம். நம் வாழ்வுள்ள ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவராக ஒவ்வொரு வாரமும் நாம் பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, சில சமயம் பாடின பாட்டை திரும்ப பாடுற மாதிரி இருந்தாலும், ஆனால் அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் புதியதாக இருக்கும்படியாய் புதிய பாடலை தான் நமக்கு எப்பயுமே தருகிறார். ஏன்னா எத்தனையோ காரியங்களுக்கு அவர் நாம் வாழ்வில் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் புதிய கிரியைகளையும் புதிய காரியங்களையும் நம் வாழ்வில் செய்து கொண்டு வருகிற நல்ல தகப்பன், எப்பொழுதும் நம் துதி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்படியாகவே நடத்துகிற நல்ல தகப்பனை தான் நம் சொந்த ரட்சகராக கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் சொந்தமாக கொண்டிருக்கிற அவர் நம் மத்தியில் வாசமாக இருக்க சபையோர் அனைவரும் எல்லோரும் ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை சத்தத்தை உயர்த்தி, முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவரை துதிக்க கடவுள். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி. நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் எங்களோடே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் எங்கள் மீது நீடிய பொறுமையுடன் இந்த நாள் வரைக்கும் அப்பா எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற நல்ல தகப்பனாய் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் இரக்கமும் அப்பா உம்முடைய அன்பும் எங்கள் வாழ்க்கையில் என்றும் குறையாததாக என்றும் மாறாததாகவே இருக்கிறதே, அதற்காக நன்றி. நீர் இரக்கத்தில் பிரியப்படுகிற தேவனாய் எங்கள் மீது அன்பு புரிகிறவராய் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி நீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற நன்மைகளுக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக, இன்னும் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. நன்றி என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த தேவன், நீரே உண்மையுள்ளவர். எங்களை அவங்க அழைத்த தேவன், எங்கள் ஓட்டத்தை நீர் முடிக்க வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்களை நித்தியத்திலையும் கொண்டு வந்து சேர்ப்பீரே, அதற்காக நன்றி. உம் மண்டையில் கொண்டு வந்து சேர்ப்பீரே, அதற்காக நன்றி. இந்த பூமியிலையும் அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக நன்றி. உண்மையே சார்ந்து வாழக்கூடிய, உண்மையே நம்பி வாழக்கூடிய மகத்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள்ல நாங்கள் மீண்டு எழுந்து வர முடியாத காரியங்களை எங்களை மீட்டெடுத்தீரே, அதற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விடுதலையின் ஜீவியத்தில் எங்கள் நடத்துகிறீரே, அதற்காக நன்றி. எங்களை சுத்திகரிக்கிறீரே, அதற்காக நன்றி. நன்றி. இயேசுவை போல மாறுகிற ஒரு வாழ்க்கையில் அப்பா எங்களை தொடர்ந்து எங்களை ப்ரூன் பண்ணி வழி நடத்தி வரீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ. உலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்
நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நாம் ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவர் துதிகளை நன்றிகளையும் ஏறெடுப்போம். நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் கொடுத்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பூரண வளர்ச்சி அடைந்தவர்களாக வாழும்படியாகவே ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கொலோசியர் 2வது அதிகாரத்திலே அந்த கொலோசியருக்கு பவுல் அவர் எழுதுகிற அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்கே 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்று அவர்களுக்காக அவர் சொல்லுகிற காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். முதலாவதாக அவர் அந்த 2வது வசனத்திலே அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இங்கே அவர் நாம் எல்லோரும் ஆண்டவரோடு உள்ள அந்த உறவிலே அவரை அறிந்தவர்களாக, அவரிடத்திலே அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாக, ஆங்கிலத்திலே நிக்டட் வித் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, அப்படி ஒரு இலையோடு இலை சேர்ந்து ஒரு ஆடை உருவாகுவது போல நாமும் தேவனும் என்ற அந்த பகுதியிலே அன்பினால் நாம் இணைக்கப்பட்டு, அப்படி அது அந்த இணைப்பினால் இருதயம் உற்சாகப்படுத்தப்பட்டு இந்த அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அதன் மூலமாய் அவர்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுபோன்று நாம் தேவனோடு உள்ள அந்த உறவிலே இணைக்கப்பட்டவர்களாய், தேவனோடு உள்ள அந்த அன்பிலே நாம் கட்டப்பட்டவர்களாய் நாம் தேவனோடு சேரும்போது அதன் மூலமாய் நம்முடைய இருதயம் தேற்றப்பட்டு இன்னும் அதிகமாய் தேவனோடு உள்ள அந்த உறவிலே இருக்கிற அந்த இரகசியத்தை நாம் எல்லோரும் கண்டு பிடிக்கிற ஒரு பகுதியை நாம் சுதந்திரமாய் பெற்றுவிடுவோம். அதுபோன்ற ஒரு அன்பினால் தேவனிடத்தில் இணைக்கப்பட்ட இதயம் என்பது அது ஒரு வலை பின்னலை போல் நாம் தேவனோடு சேரும்போது அதிகமாய் தேவனை குறித்து அறிவதற்கும் அதிகமாய் தேவனுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு இருதயமாய் மாறிவிடுகிறது. நாம் அதற்கு பின்பாக பார்க்கும்போது அவருக்குள்ளே ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. முந்தின வசனத்திலே எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பார்க்கிறது போல நாம் அப்படி பொக்கிஷம் நிறைந்த அந்த ஆண்டவருக்குள்ளே அந்த ஆவிக்குரிய பொக்கிஷங்களை பெறுகிற ஒரு இருதயமாய் தேவனோடு இணைக்கப்பட்ட அந்த இருதயம் மாறிவிடுகிறது. அதுபோன்ற ஒரு தேவனோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய், நாம் அன்பினால் எப்போதும் தேவனோடு உறவு கொண்டவர்களாய், அதன் மூலமாய் அவருடைய இரகசியங்களை நாம் அறிகிறவர்களாய், இன்னும் அதிகமாய் தேவனுடைய பொக்கிஷங்களையும் அதெல்லாவற்றையும் நான் பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை கொண்டவர்களாய் வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழும்போது நாம் அடுத்த அந்த வாழ்க்கையை குறித்து அவர் பின்பான வசனங்களிலே சொல்லுவார். இது போன்ற ஒரு வாழ்க்கையிலே 6வது வசனத்திலே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அதற்கு பின்பாக 9வது வசனத்திலே ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கே ஆங்கிலத்திலே இது இப்படி ஆண்டவரோடு அந்த வேர் கொண்டு அவருக்குள்ளே இப்படி அன்பினால் நாம் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே
நாம் அவருக்குள்ளே அப்படி இருக்கும்போது பரிபூரணம் என்ற பகுதியை அங்கே தான் நாம் கம்ப்ளீட்டான ஒரு வளர்ச்சிக்குள்ளாக நாம் வருகிறோம். அதுபோன்ற ஒரு பூரண வளர்ச்சிக்குள்ளாக நாம் வரும்படியாகவே நாம் வாழ வேண்டும். ஆனால் அதற்கு மாறான ஒரு பகுதியை இங்கே 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவனோடு அன்பினால் இணைக்கப்பட்டு அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பொக்கிஷங்களை பெற்று நாம் பரிபூரணமான ஒரு வளர்ச்சிக்குள்ளாக கடந்து வருகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வராமல் ஒரு வஞ்சனை புரிகிற ஒரு இடத்தை இந்த 8வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இங்கே வெளிப்படையாய் அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல்தான் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படி அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரு பகுதியோ ஆண்டவருடைய ஆவிக்குரிய பொக்கிஷங்களோ பெற்றுக்கொள்கிற ஒரு பகுதி என்று இல்லாமல் அந்த 8வது வசனத்திலே லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இப்படி அவரோடு கொண்ட அன்பினால் இணைக்கப்பட்டு அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் கட்டப்பட்டு வளர்ச்சிக்குரிய ஒரு பகுதிக்கு நேராக செல்லுகிறதுக்கு பதிலாக ஒரு லௌகீக ஞானத்தினாலும் அல்லது மனுஷருடைய பாரம்பரியங்களை வைத்து ஒரு பொதுவான பக்தி வாழ்க்கையை போன்று நாம் வாழ்ந்து நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை தான் இங்கே அவர் எச்சரிக்கிறார். அதுபோன்ற ஒரு வெளிப்படையாக நாமே ஒரு மனுஷீக ஞானத்தினாலேயும் வெறும் பாரம்பரியமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வைத்திருந்தோம் என்றால் நாம் அன்பினால் அவரிடத்தில் இணைக்கப்பட்டு அவருடைய பொக்கிஷங்களை நாம் பெறுகிறவர்களாக அவருக்குள்ளே பரிபூர்ணமான ஒரு வளர்ச்சியை பெறுகிறவர்களாக நாம் மாற முடியாது. நாம் அப்படி இல்லாமல் ஒரு வஞ்சனைக்குள்ளே நாம் தேங்கி நான் எல்லாம் வெளிப்படையாக ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். நாம் ஆண்டவர் நடத்துகிற அந்த வளர்ச்சியை குறித்து இன்னும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 18வது வசனத்திலே இப்படி நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய பொக்கிஷங்களை பெற்று பரிபூரணமான வளர்ச்சிக்குள்ளாக நாம் வருகிறோம். ஆனால் அதற்கு பின்பாக 18வது வசனத்திலே நாம் சரீரமாகிய அவருடைய சபைக்குள்ளே நாம் வரும்போது இங்கே அவருடைய வளர்ச்சியை நம்முடைய வளர்ச்சியை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கணுக்களாலும் 18வது வசனம் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த 2வது வசனத்திலே பார்க்கிறது போல அவரிடத்திலே அன்பினால் இணைக்கப்பட்ட இருதயம் கொண்டவர்கள் தலையாகிய சரீரத்துக்கு தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். அதன் மூலமாய் அவர்கள் தலையை பற்றி கொள்ளுகிறதுனால் அந்த தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே அவர்கள் அந்த வளர்ந்தேறுகிற வளர்ச்சியை அவர்கள் பெறுகிறார்கள். ஆங்கிலத்திலே நரிஷ்மென்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அந்த அவரிடத்திலே நிட்டுகதராய் அன்பினால் இணைக்கப்பட்டு அந்த தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே சேர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதினால் அதிலிருந்து அந்த போஷாக்கை பெற்று அவருடைய அந்த நரிஷ்மெண்ட்டை பெற்று அதற்கு பின்பாக நடக்கிற அடுத்த பகுதி என்னவென்றால் அதன் மூலமாய் நாம் தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த சரீரமான சபையிலே நம்மை அவர் கணுக்களாலும் கட்டுகளாலும் அவர் நிட்டுகதர் பண்ணுகிறார். நம்மை ஒருவரோடு ஒருவராய் அவர் கட்டி இணைக்கிறார். நாம் அதை குறித்து நாம் பார்க்கும்போது சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற அந்த தலையாகிய கிறிஸ்து அந்த சரீரம் முழுவதும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று அந்த வளர்ச்சிக்கேற்ற அந்த நரிஷ்மெண்ட்டை கொடுத்து முழு சரீரத்தையும் அவர் வளர வேண்டும் என்று தேவன் நரிஷ்மெண்ட்டை தலையாகிய கிறிஸ்து அவர் கொடுக்கிறார். எனவே அந்த தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே அன்பினால் இணைக்கப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த முழு சரீரத்தினுடைய வளர்ச்சிக்குள்ளாக அவர்கள் கடந்து வருவார்கள். அப்படி கடந்து வந்து அவரோடு இணைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் கணுக்களாலும் கட்டுகளாலும் என்று நாம் பார்க்கிறது போல ஆங்கிலத்திலே ஜாயின்ஸ் அண்ட் லிகமெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்களாய் நாம் எல்லோரும் அப்படி கணுக்களாலும் கட்டுகளாலும் நாம் எல்லோரும் இணைக்கப்பட்டு அந்த தலையாகிய கிறிஸ்துவோடு நாம் கனெக்ஷன் பெற்றிருக்கிறோம். அதுபோன்று அந்த கனெக்ஷனை பெற்ற நாம் அந்த ஊற்றிலிருந்து நாம் அவருடைய
ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பெற்று, ஆவிக்குரிய சிந்தையை பெற்று நாம் ஒருவரோடு ஒருவர் நாமும் இணைத்து கட்டப்படுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். அதுபோன்ற சரீரம் முழுவதும் வளர்ச்சிக்காக ஆதரிக்கிற அந்த தலையாகிய கிறிஸ்து அவர் முழு சரீரமும் வளர வேண்டும் என்று விரும்புகிறது போல நாமும் சபையாய் கூடி வரும்போது நம்முடைய சபையில் ஒரு 19 குடும்பங்களாய் நாம் இங்கே இருக்கிறோம். நாம் எல்லோரும் அப்படி தனிப்பட்ட முறையிலே நாம் ஆண்டவரோடு அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாய், அந்த தலையோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய், அதனால் நாம் சபையாய் கூடி வரும்போது நாம் சரீரம் முழுவதும் வளர்ச்சி பெறுகிற அந்த வளர்ச்சியோடு நாமும் சேர்ந்து வளர்ந்து நாமும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டு கணுக்களாலும் கட்டுகளாலும் என்று நாம் பார்க்கிறது போல அந்த இலைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆடையைப் போல் ஒரே ஆடையாய் அது பின்னி பிணைந்திருக்கிறது போல நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்களாய் இணைந்து வாழ்கிற ஒரு தேவனுடைய அன்பிலே இணைந்து அந்த அன்பினால் நாமும் இணைந்து வாழ்கிற ஒரு இணைவு பெற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாம் பரிபூரணமான ஒரு வளர்ச்சிக்குள்ளாக நாம் வருவோம். கிறிஸ்துவாகிய தலையை பற்றி அவர் ஆதரிக்கிற அந்த சரீரம் முழுவதும் வளர்ந்தேறுகிறதற்கேற்ற ஒரு வளர்ச்சியை தேவன் கொடுக்கிற அந்த வளர்ச்சியிலேயும் நாமும் பங்கு பெற்று ஒருவரோடு ஒருவர் நாம் இணைந்து வாழ்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஆனால் இங்கே இந்த வசனத்திலே படிக்கிறது போல அப்படிப்பட்ட ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால், அவரோடு இணைக்கப்படாதவர்களாக நாம் இருந்தோம் என்றால், அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கிற ஒரு வஞ்சனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துவிடும். மாயமான தாழ்மையிலேயும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இப்படி தலையாகிய கிறிஸ்துவிடத்திலே இணைக்கப்படாமல் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவிக்கும் என்றால், இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அங்கே ஆவிக்குரிய சிந்தை கொண்டு ஒருவரோடு ஒருவர் கட்டி இணைக்கப்படுகிற ஒரு பகுதி என்று நேரிடுகிறதுக்கு எதிர்மறையாக அங்கே மாம்சம் சிந்தை கொண்ட ஒரு மனிதனாய் மாறி அங்கே கட்டி இணைக்கப்படுவதற்கு பதிலாக பிரிவினையும் இங்கே நாம் பார்க்கிறது போல ஒரு மாயமான தாழ்மையும் என்று நாம் முந்தின 8வது வசனத்திலே பார்த்தது போல ஒரு மனுஷனுடைய பாரம்பரியமும் லௌகீக ஞானமும் என்று கொண்டு வாழ்கிற ஒரு கேடான ஒரு வாழ்க்கைக்கு நேராக அது நடத்திவிடும். அங்கே பரிபூரணமான ஒரு வளர்ச்சிக்கு நேராக கடந்து வருவதற்கு பதிலாக உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி என்று அந்த பூரண வளர்ச்சிக்கு நேராக அந்த பந்தய பொருளுக்கு நேராக நாம் கடந்து முன்னோக்கி செல்லுகிறதற்கு பதிலாக அந்த மாம்ச சிந்தையினாலே நாம் வளர்ச்சி பெறுவதற்கு ஏதுவாய் இல்லாமல் பின்னோக்கி இழுக்கிற ஒரு பகுதிக்கு நேராக அது கொண்டு சென்று விடும். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று ஒரு இருக்கிறது போல ஒரு வஞ்சனை புரிகிற ஒரு இடத்துக்கு நம்மை நடத்தி சென்றுவிடும். நாம் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை நிறைந்த ஒரு வஞ்சனைக்கு நேராக நாம் ஒருபோதும் கடந்து சென்று விடாமல் நாம் எப்போதும் ஆண்டவரோடு சரீரத்துக்கு தலையாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவோடு அன்பினால் கட்டி இணைக்கப்பட்டவர்களாக, அவரோடு நின்றுகுதராய் இணைக்கப்பட்டவர்களாக, அதன் மூலமாய் அவருடைய இரகசியத்தை அறிந்தவர்களாக, அவருடைய பொக்கிஷங்களை பெற்றவர்களாக, பரிபூரணமான ஒரு வளர்ச்சிக்குள்ளாக கடந்து வருகிறவர்களாக நாம் எல்லோரும் மாறி அதன் மூலமாய் சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் வரும்போது தலையாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக, அந்த தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே நாம் எல்லோரும் நரிஷ்மென்ட் பெற்று நாமும் அந்த ஆண்டவர் ஆதரித்து அந்த சபையை அவர் வளர்ச்சிக்குள்ளாக நடத்தி செல்லும்போது நாமும் அந்த வளர்ச்சிக்குள்ளாக பங்கு பெற்றவர்களாக ஒருவரோடு ஒருவர் நாமும் கணுக்களாய் ஆவிக்குரிய சிந்தை கொண்டு இணைக்கப்பட்டவர்களாக அப்படிப்பட்ட ஒரு பூரண வளர்ச்சி வாழ நாம் எல்லோரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதற்கு மாறாக மாம்ச சிந்தை கொண்டவர்களாக, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் பார்க்கிறது போல அப்படிப்பட்ட தேவனுக்கு அடுத்த வளர்ச்சிக்கு பகைஞராக மாம்ச சிந்தையினால் நாமே வஞ்சிக்கப்பட்டவர்களாக அப்படி கட்டி இணைக்கப்படுகிற ஒரு பகுதியை விட்டு பிரிந்து போகிற ஒரு இடத்திற்கு நேராக நாம் ஒருவரும் சென்றுவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பூரண வளர்ச்சிக்குள்ளாக வரும்படியாக தேவன் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்கிற நாம்
அனைவருமே இந்த 6ஆம் வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிற அந்த பகுதியினுடைய அந்த ஆரம்பத்திற்கு வந்திருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்று சொல்லும் பொழுது, ஆல் கிறிஸ்டியன்ஸ் இங்கே உட்கார்ந்திருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் அண்டு இந்த பிலீவர்ஸ், அவருடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்ன அந்த பகுதியை ஏனோ அவர்கள் அடுத்த பகுதிக்குள் போகாமல் விட்டுவிடுகிறார்கள். அது என்ன அடுத்த பகுதி? அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அதே போலவே அவருக்குள் நீங்கள் வேறுள்ள கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு என்றெல்லாம் எழுதியிருக்கிறதே பாருங்கள். அவ்வாறு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே இவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க முடியும். நீங்கள் அதில் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் பெருகிறவர்களாயும் இருப்பீர்கள் என்று அதை அவர் எடுத்து கூறுவார். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் எண்ணி பாருங்களேன். நீங்கள் எல்லோருக்கும் அது சமமானதான். எது சமமானது? அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, நீங்கள் அத்தனை பேரும் என்று சொல்கிறார். அத்தனை பேர் எல்லா விசுவாசிகளையும் குறிப்பிட்டு தான் அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆர்வத்தை உடையவர்கள் ஏன் அவருக்குள் நடந்து அவருக்குள் வேறு கொண்டு அவருக்குள் கட்டப்பட்டு வாழ வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை இழக்கிறார்கள்? தட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் திங். அது டேஞ்சரை தான் நீங்கள் அவர் எழுதுகிறார். அந்த டேஞ்சர் என்னவென்று சொன்னால், அந்த வசனத்திலே சொல்வதை போல் 4ஆம் வசனத்திலே, ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுவார். இதை வைத்து அவர் சொல்வார். அந்த 3ஆம் வசனம், அவருக்குள் சகல ஞானமும் அறிவும் என்று அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா! எல்லா தெய்வத்துவத்தினுடைய அந்த ஞானம், இந்த தெய்வத்துவத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு என்று ஆல் த ட்ரெஸஸ், எல்லா பொக்கிஷங்களும் அவருக்குள் தானே அடங்கியிருக்கிறது. பின் ஏன் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த நாளை ஏன் மறந்து போனீர்கள்? நல்ல ஆரம்பத்தை ஆரம்பித்து விட்டு பின்பு மாம்சத்திலே முடித்து கொள்வதுதான். வாக் இன் ஹீம், அவருக்குள்ளே நடங்கள் என்று அவர் அழைக்கிறார். ஒய் நாட் யூ வாக் இன் ஹீம், அவருக்குள் என்று அந்த 3 பங்கை அவர் எடுத்து சொல்கிறாரே பாருங்கள். அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். டே பை டே, நாளுக்கு நாள் இட் கோஸ் டவுன், வேர் கொள்ள வேண்டும். அண்டு அவர் மேல் கட்டப்பட வேண்டும். டே பை டே, நாளுக்கு நாள் அந்த ஜீவனுள்ள கற்களை கட்டப்படுவதே போல் க்ரோயிங், அதை கட்டப்பட வேண்டும். பின்பு அவருக்குள் நடந்து என்று சொல்வதில் நாளுக்கு நாள் அட்வான்ஸிங், முன்னேறி சென்று நடந்து செல்ல வேண்டும். திஸ் ஆர் ஆல் த க்ரோத் பாயிண்ட். எல்லாம் வளர்ச்சிக்குரிய ஒரு பகுதி அல்லவா? அதையே நீங்கள் செய்யாமல் விட்டீர்கள் என்று அவர் கெடுக்கிறாரே பாருங்கள். அது ஏன் என்று சொன்னால், சிலர் தங்களுடைய நய வசனிப்பின்படி இந்த டைவர்ட்டி, உங்களை ஞானம் அறிவு என்று சொல்வதை கிறிஸ்தவத்தை வைத்து கொண்டே பொதுவான அறிவிற்கும் பொதுவான ஞானத்திற்கும் கொண்டு வந்து நடத்தி சென்று விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் தான் சகல ஞானம் இருக்கிறது என்பதை விட்டுவிட்டு லோகத்தினுடைய அந்த ஞானத்தை அவர்கள் பேசத் தொடங்கி விடுவார்கள். அதையும் நம்பி இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே பின்னோக்கி அவர் செல்வார்கள் என்று கீழே அதை அவர் எழுதுகிறார். நீங்கள் பெருக வேண்டிய நீங்களோ அந்த 8ஆம் வசனத்திலே உள்ள அபாயத்தை அவர் சொல்கிறார். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயம். சீதான் அதை ஒரு நியாயம் என்னவென்று சொன்னால், ட்ரெடிஷன். இந்த பாரம்பரியத்தை இப்படி செய்துவிட்டால் தட்ஸ் இனஃப், அது போதும் என்று இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஒரு ஆலயம் என்று சொல்லிட்டு அந்த புறஜாதியினுடைய ஆலயங்களில் போய் பாருங்கள். தே ஹாவ் எ ட்ரெடிஷன், தே கோ இன் எ ஸ்பெஷல் வே. அந்த உள்ளே போகும்பொழுதே ஒரு வித்தியாசமான ஒரு துணி, ஒரு உடையை உடுத்தி வித்தியாசமான ஒரு பயபக்தியோடு அவர் உள்ளே செல்வதும், அவர்கள் அர்ச்சனைகளை செய்வதும், அர்ச்சனைக்குரிய பொருட்களை வாங்கி கொள்வதும், அதனால் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவதும் என்பதை போல் இருக்கலாம் செய்து முடித்துவிட்டு அவர்கள் வெளியே வரும்பொழுது அது என்னவென்று சொல்ல வேண்டும்? இட் இஸ் நாட் காட்லினஸ், தேவபக்திக்குரியதல்ல, இட்ஸ் எ ட்ரெடிஷன். அதை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள்.
பாரம்பரியமாய் செய்கின்ற ஒன்றை செய்துவிட்டால் எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ், எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். பாரம்பரியமாய் மரிக்கிற ஒரு மனிதனை அவர்கள் அடக்கம் செய்வது கூட இவன் கர்த்தருக்குள் மரித்தான் என்று சொல்லிவிட்டார்களே, அதை அவர் பாரம்பரியமாய் அதை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா தட் இஸ் இனஃப், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அந்த 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 துராகிதம் செய்த அந்த மனுஷனுடைய கல்லறையும் அங்கே தான் இருக்கிறது, அங்கே ஜெயில் போயிட்டு வந்த மனுஷனுடைய கல்லறை அங்கே இருக்கிறது, அங்கே சாராய கடை வைத்தவன் கல்லறை அங்கே இருக்கிறது. எல்லோருடைய கல்லறையிலையும் அந்த அந்த போதகமார்கள் வந்து பாரம்பரியமாய் சொல்லி இவன் கர்த்தருக்குள் மரித்தான் என்று சொல்லும் பொழுது, இவன் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறவன் மண்ணாக இருக்கிறான், பின்பு விண்ணுக்குரியவனாய் அவன் எழுந்திருப்பான் என்றெல்லாம் சொல்வதை கேட்கும் பொழுது they trust that tradition, அதுபோன்று பாரம்பரியத்தை நம்பி வாழ்கிறார்கள். that is enough for us, அது போதும் எங்களுடைய வாழ்க்கையிலே இது போன்று அவருக்குள் நடக்க வேண்டும், அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும், அவருக்குள் கட்டப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் அதை செய்வதற்கு ஆர்வம் கொள்ளாமல் அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களோ அவரை தள்ளி வைத்து விட்டு they trust the traditions, அவர் பாரம்பரியத்தை நம்புகிறார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே நாம் பயந்திருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் உண்டு என்று சொன்னாலும் முக்கியமான இன்னொன்று என்னவென்று சொன்னால் ட்ரெடிஷன். இட்ஸ் நாட் பி எ ட்ரெடிஷன். நாம் ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்துவிட்டால் அல்லது இப்படி செய்துவிட்டால் அப்படி செய்துவிட்டால் இது போதும், நம்முடைய சபையுடைய வழக்கம் இதுதான், இதோடு நிறுத்தி கொண்டால் நாம் சரியாகி விடலாம் என்று எதையும் நாம் ட்ரெடிஷனாய் பாரம்பரியமாய் மாற்றுவதற்கு விட்டுவிடவே கூடாது. ஒரு ஜாக்கிரதை உள்ள சபையை நடத்துகின்ற ஒரு பொறுப்புள்ள சகோதரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் they will be aware of that, அதை குறித்து கவனம் கொண்டிருப்பார்கள். எதையும் நாம் இந்த மக்களுக்கு முன்பாக ட்ரெடிஷனாய் அதை பாரம்பரியமாய் கொண்டு வந்து வைத்துவிடக்கூடாது. the only thing is நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜீசஸ் alone, இயேசுவை மாத்திரமே காண்பிக்க வேண்டும், அவருக்குள் அவர்கள் கட்டப்பட வேண்டும். அதை குறித்து அவர் என்னவென்று அதை அவர் சொல்லுவார். அவளுடைய இருதயங்கள் 2ஆம் வசனத்திலே அதை சொல்லுவார். அப்படி இருதயங்கள் தேற்றப்பட்டப்பட்டு அன்பினாலே அந்த இணைக்கப்பட்டு, அவர்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டு என்று சொல்வது இருபக்கம் உரியதான். ஒன்று தே யுனைடெட் வித், இணைக்கப்பட்டு என்று சொல்கிற தெய்வத்தோடு தெய்வ அன்பிலே இணைக்கப்படுவது என்பதும் ஒருவர் கொண்டு அவர்களும் அன்பினாலே இணைக்கப்பட்டு என்று சொல்கின்ற அந்த பகுதியும் சேர்ந்தே வர வேண்டும். இது யார் சொன்ன கட்டளை? ஒரு மனுஷன் சொன்ன கட்டளை அல்ல, அல்லது லௌகீகமான ஒரு ஞானத்திற்கு உரியது கட்டளை அல்ல, யாரோ நாலடியார் சொன்னதோ திருக்குறள் சொன்னதோ என்று சொல்கின்றது அல்ல. சகல ஞானமும் இவருக்குள் இருக்கும் பொழுது வேறு எதை நாம் கேட்க வேண்டும்? அவருக்குள் கட்டப்படுகின்ற அந்த வாழ்க்கை என்று சொல்வதெல்லாம், அன்பினாலே இணைக்கப்படுவது என்று சொல்வதெல்லாம், அவர்கள் என்று சொல்லுகிற பகுதியிலே வித் காட் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை எப்படி அதை அவர் சொல்லுவார்? அந்த தேவனுக்குரிய கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை என்று அதை சொல்லுவார். இந்த 2ஆம் வசனத்திலே அந்த தேவனுக்குரிய ரகசியத்தையும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தையும் அறிந்து கொள்கின்ற பூர்ண நிச்சயத்திலே எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் அவருக்குள் தான் எல்லாம் இருக்கிறது. ஆகவே ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு கொண்ட உறவு, அந்த ஐக்கியம் என்று சொல்வதிலே வி ரிசீவ் எவ்ரிதிங், சகலத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு ஒரு பக்கத்தில் நாலடியாரும் திருக்குறளையும் அல்லது அந்த நன்னூலையும் வைத்து கொண்டு நாம் வாழ்வது அல்ல. அல்லது அவர்கள் சொன்னார்கள் இந்த எங்களுடைய வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு என்று சொல்வதை வைத்து கொண்டு வாழ்வதல்ல. ஏனென்றால் அதெல்லாம் பின்னால் அவர் சொல்லுவார், நிழல் போல் சில காரியங்கள் இருந்தது என்று யூத பாரம்பரியத்துக்குரிய பகுதியில் அவர் சொன்னாலும் இப்பொழுதோ அது என்னவென்று அதை அவர் சொல்லுவார், வி கம் டு தட் சப்ஸ்டன்ஸ் என்று 17ஆம் வசனத்திலே சொல்லுவார். அவையெல்லாம் முன்பு அவரை வருங்காரியத்திற்கு நிழல் போல் சில காரியங்கள் இருந்தது உண்மையாக இருந்தாலும் now we have come to the substance. சப்ஸ்டன்ஸ் என்றால் அந்த பொருளுக்கு வந்து விட்டோம். ஒரு நிழலை நீ பின்பற்றினால் அது சப்ஸ்டன்ஸுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அதுபோல் அந்த இடத்திற்கு வந்து விட்டோம். முன்பு நிழல் போன போக்கெல்லாம் போய்கொண்டே இருந்தோம். இப்பொழுதோ we have come to the substance, அந்த பொருளுக்கு வந்து விட்டோம். who is that substance? கிறிஸ்துவை பற்றியது. அவரே நம்முடைய பொருளாக இருக்கிறபடினாலே we don't go after the shadow, அந்த நிழலை பின்பற்றி வாழ்கின்ற பழைய ஏற்பாட்டுக்குரிய பங்குக்குரிய ட்ரெடிஷனையோ அல்லது மனுஷிய பாரம்பரியங்களையோ நாம் பின்பற்றி அது போவதெல்லாம் இடங்களுக்கெல்லாம் நாம் போய்கொண்டே இருப்பதை போல் இருப்பது இல்லை. இந்த யூதர்கள், அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த வேதபாரர்களும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு அவர்கள் விரும்பினது என்னவென்றால், நாம் இந்த நிழலை பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறோம், இவனும் நிழலுக்கு வரமாட்டேங்கிறான், இவன் ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறான், ஏன் நாங்கள் செய்கின்ற முன்னோருடைய பாரம்பரியத்தை எல்லாம் இவன் ஏன் செய்வதில்லை என்றெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டே திரிந்தார்கள். இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார், நீங்கள் ஒரு மனுஷிய பாரம்பரியத்தை நீங்கள் கை கொண்டு வாழ்கின்ற நீங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்கி போட்டீர்களே, தேவனுடைய கற்பனைக்கு நீங்கள் உள்ளே வரவில்லையே,
நீங்கள் பாரம்பரியத்தை வெளியே வைத்து மனுஷிக பாரம்பரியமாய்த்தானே வைத்து வாழ்கிறீர்கள். என்னை நீங்கள் வீணாய் நீங்கள் ஆராதிப்பது சரிதானா? தேவனை நீங்கள் வீணாய் ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லி வைத்து விட்டார். ஆகவே கிறிஸ்துவுக்கு வெளியே நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஞானம் என்று சொல்வதெல்லாம் அதை குறித்து அவர் கீழே அங்கே என்ன எழுதுகிறார்? அந்த லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கும் மனுஷீக பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றியது அல்ல. உலக வழிபாடு என்ற என்னவென்ற அர்த்தம் தி பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் சில பேசிக் பிரின்சிபல்ஸ் என்று இருக்கத்தான் செய்கிறது. ஒரு மண்ணிடத்தில் நீங்கள் பேசினால், சில கிறிஸ்துவத்தில் பேசினால் கூட நான் நல்லவன் சார், ஒரு எறும்பு காக்காய்க்கு கூட ஒரு தவறும் நான் செய்ததில்லை, நான் அறிய ஒரு பாவம் செய்யவில்லை என்றெல்லாம் எத்தனையோ நன்மையான காரியங்களை அவர்கள் சொல்கிறார்களே. பாருங்கள் சார், இந்த உலகத்தில் என்ன வேண்டியிருக்கிறது? யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, அவ்வளோதானே. அப்படி தான் நான் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் எப்படி என்ன இருந்திருக்க வேண்டும்? எல்லோரையும் நல்ல நேசிக்க வேண்டும், அவ்வளோதானே. அதை நான் நேசித்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? யாரோடையும் சண்டை போடக்கூடாது, அதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்றெல்லாம் இவர்கள் சொல்கின்ற பேசிக் பிரின்சிபல்ஸ் நாட் த ஆஃப் த கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய தாற்பயத்தை வைத்தோ கிறிஸ்தனுடைய வழியை வைத்தோ நடப்பது அல்ல. we have to walk with God. கிறிஸ்து அவருக்குள் நடக்க வேண்டும், அவருக்குள் வாழ்ந்து செழித்திருந்திருக்க வேண்டும், அவருக்குள் சகல ஞானமும் சகல பொக்கிஷம் அடங்கியிருக்கிறது என்பதை கண்டிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. that will make you rich in God. தேவனிடத்தில் உங்களை ஐஸ்வர்யங்களாய் மாற்றுமே அல்லாமல் நாட் த பேசிக் பிரின்சிபிளை வைத்து வாழ்வதில்லை. சிலர் நான் கேட்ட பொழுது நான் வேதம் வாசிப்பது என்று கேட்டால், வாசிப்பேன், அவ்வப்பொழுது வாசிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை சில வாசிப்பேன், அவ்வப்பொழுது வாசித்துக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அதை மலுப்புவதற்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், நானோ நல்லவன், நான் இதை சிறு பிராயத்திலிருந்தே நல்லவனாகவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், ஒன்றும் எனக்கு என் தவறு என்று நான் விரும்பி செய்வதே இல்லை, நான் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று இவர்கள் பொதுவாய் நல்லவனாக இருக்க வேண்டும், அவ்வளோதானே, அப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகின்றதெல்லாம் பேசிக் பிரின்சிபல். ஏசு அந்த பேசிக் உலக ஞானத்தின்படியான பிரின்சிபலை அவர் தூக்கி எறிந்து விட்டார். ஒரு மனிதன் ஓடி வந்து, நல்ல போதகரே என்று சொன்னபொழுது, ஹூ இஸ் குட், யார் நல்லவர் என்று கேட்டார். ஒன்லி காட். அவரிடத்தில் செல்வாயாக. அதை விட்டு என்னை ஒரு மகானாக எண்ணி வைத்து நல்ல போதகரே என்று சொல்ல வருகிறாயே, நல்ல ஆண்டவரே என்றல்ல, நல்ல தெய்வமே என்றல்ல, நல்ல இரட்சகரே என்றல்ல, நித்திய ஜீவன் தருகிறோ என்றல்ல, வெறும் நல்ல போதகரே என்று சொல்லிக்கொண்டு என்னிடத்தில் போதகத்தை கேட்டுக்கொண்டு இன்னும் 2 போதகத்தை வைத்துக்கொண்டு வாழலாம் என்று பொதியும் சொல்லும், அதை நான் செய்கிறேன் என்று சொல்வதை போல், சிறு வயதிலிருந்து இதை செய்திருக்கிறேன், இன்னும் ஏதாவது இருந்தால் சொல்லும் என்று அவன் கேட்டானே அல்லாமல், அவனோ மனதிலே வைத்திருக்கிற காரியம் என்னவென்றால், நல்லது எது நல்லதோ அதை செய்தால் போதும். அதெல்லாம் மனசாட்சி இப்படி நான் நல்லதே செய்கிறேன் என்று சொல்லுவது. சொந்த மனசாட்சி என்று சொல்வது கரைப்பட்டது. சொந்த மனசாட்சி என்று சொல்வது, ஆபிரகாமை நீ உன் மகனை கொண்டு போய் மோரியா மலையிலே பலி செலுத்து என்று சொன்னால், சொந்த மனசாட்சி என் மகனை பலி செலுத்தலாமா என்று கேட்டுப்பார்கள். அது உன்னை இஷ்டம் அப்பா, தேவையில்லை என்று தான் சொன்னாலும் அது சொல்லும். ஏனென்றால் மனசாட்சி என்பது குற்றம் என்று இல்லை. எத்தனையோ காரியங்களிலே மனசாட்சி என்று சொல்வது நல் மனசாட்சி என்று சொல்வதற்கு பதிலாக வெறும் மனசாட்சி என்று சொல்வதெல்லாம் அது மாயமான மனசாட்சியாய் மாறுகிறதே. அதுபோல் தங்களுக்கென்று நல்லதென்று பட்டு கொண்டு வாழ்கின்றதை, அல்லது ஏதோ ஒரு நல்லதை ஒன்று சொல்லிவிட்டான் என்று கேட்பதை போல் வாழ்வதை போல், அல்லது யாரோ ஒரு கதா கலாச்சாரத்தில் சொல்வதை கேட்டுக்கொண்டு அதுவும் நன்றாய்த்தான் இருக்கு என்று சொல்வதை போல் சொல்லிக்கொண்டு தெரிகிறதெல்லாம் சரிதானா? உங்களுடைய முழு கவனமும் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் கட்டப்பட வேண்டும், அவருக்குள் நடக்க வேண்டும். எஸ், அவருக்குள்ளாகவே நீங்கள் வேறு கொள்ள வேண்டும். இயேசு எப்படி அவர் வளர்ந்தார்? வறண்ட நிலத்திலே அவர் வேர்விட்டு என்று எழுதியிருக்கிறது. எங்கேயா அது வேர்விட முடியும்? வறண்ட நிலத்தில் எது வேர்விட முடியும்? தண்ணீர் ஊற்றாமல் இன்றைக்கி ஒரு அவரைக்காய் செடியுடைய ஒரு விதையை விதைத்து நீங்கள் வைத்து விட்டால் அதுவாகவே வளர்ந்து விடுமா? நீங்கள் தண்ணீர் ஊற்றாவிட்டால் அது எப்படி அது வேர்விட தொடங்க முடியும்? ஆகவே இந்த லோகத்திலே அவர் வளர்ச்சியை விரும்பினார். ஹி வாண்டட் த க்ரோத். வளர்ச்சி வேண்டுமென்றால் வறண்ட நிலத்திற்கு வேறுவிட வேண்டும். ஆகவே கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த மாந்தர் மத்தியிலே ஹீ ரூட்டட் இன் த ட்ரை கிரவுண்ட். அந்த வறண்ட நிலத்தில் வேறுவிட்டார். ஏன் வேறுவிட்டார் என்று தெரியுமா? ஹீ வாண்ட் டு க்ரோ பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக வளர விரும்பினார். இளம் கிளையாய் அவர் துளைத்து வளர்ந்தார் என்று எழுதியிருக்கிற அற்புதம் விலகி வைக்க வேண்டாமா? அவருக்குள் வேறுவிட்டு நீங்கள் வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா?
உங்களுடைய குருவானவர் எப்படி அவர் வாழ்ந்தார்? இந்த பூமியிலே சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வளரலாம் என்று எண்ணுவது வாழ்க்கை துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இல்லாமைகள், தரித்திரங்கள், எத்தனையோ விதமான சோதனைகள் மத்தியிலே நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவராய் தாழ்மையிலேயே நம்மை ஒரு மனுஷனும் அடையாத தாழ்மை அவர் தரைக்கு கீழாய் தரை மட்டும் தாழ்ந்து போனவராய் ஒரு மனுஷனும் செய்ய துணியாத காலை கழுகிறவராய் அப்படியெல்லாம் அவர் வறண்ட நிலத்திலே அவர் வேறுவிட்டதற்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னார். he wanted to grow, அவர் வளர வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அவருக்குள் வேறுவிட்டு என்று சொல்கின்ற வாழ்க்கை எளிதாய் எண்ணிக்கொண்டு சுகமாய் சௌஜன்யமாய் இருந்தால் வளரலாம் என்று எண்ணுவது சரிதானா? வாழ்க்கையில் துன்பம் வரும்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டுவிட்டு அழுது கொண்டு இருக்கிறீர்களே, அது சரிதானா? சோகமாக இருப்பது சரிதானா? அங்கே வேறுவிட்டிருந்திருக்க வேண்டாமா? ஒரு புத்துணர்ச்சியை பெற்றிருந்திருக்க வேண்டாமா? ஒரு நியூ வே, ஒரு புதிய பாதையை நீங்கள் கண்டுபிடித்திருந்திருக்க வேண்டாமா? அவருக்குள் செல்கின்றது வாழ்க்கை என்று சொல்வதை எப்படி நாம் எபிரேயர் 10:19-20 வாசிக்கிறோம்? அந்த மாம்சத்தின் திரையின் வழியாய் நம்ம எல்லோருக்கும் அவர் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினாரே. தேட்ஸ் கோயிங் டு பி நியூ லைஃப். நீங்கள் எண்ணுகின்றபடி அல்ல, இதுதான் நடந்தால் நியூ லைஃப் என்று எண்ணாதீர்கள். தேர் கோயிங் டு ப்ளூமிங் என் அனதர் நியூ வே. ஒரு புதிய வழியை அவர் மலர செய்து விடுவாரே. டிட் யூ see that? அதை நீங்கள் கண்டீர்களா? வறண்ட நிலத்தில் வேறுவிட்ட மனுஷன் he will see the life there. ஒரு ஜீவனை அவன் காண்பான். அது புதிதான ஜீவனாக இருக்கும். அது தான் எண்ணிக்கொண்டிருப்பதை போல் இல்லாமல் நியூ ப்ளூமிங், புதிய ஒரு ப்ளூமிங் அது அவனுக்கு காட்டும், புதிய உற்சாகத்தை கொடுக்கும். அவன் விசுவாசத்தை அவன் பெறுவான். he will grow before God. அவன் தேவனுக்குள் வளருவான். ஆகவே அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு என்று சொல்லுகின்ற பகுதியெல்லாம் இட் ஆல் ரிலேட்டட் டு அவர் ஹார்ட். நம்முடைய இருதயத்தை வைத்து தான், அல்லாமல் வெளியே உள்ள வளர்ச்சியை வைத்து அல்ல. வெளியே உள்ள வளர்ச்சியை வைத்த ஒரு கிறிஸ்தவனை மதிப்பிடுவது பரவாயில்ல, அவனுக்கு இது கிடைத்திருக்கிறது, அது கிடைத்திருக்கிறது, வீடு வைத்திருக்கிறான், அவன் படிப்பு வைத்திருக்கிறான், இப்போ பணம் வாங்குகிறான் என்று வைத்து கொண்ட வளர்ச்சியை ஒரு மனிதனை தேடுவது, அதை ஒரு ஒப்பிட்டு நாம் பார்த்து கொள்வது, இட் இஸ் ரிலேட்டட் டு காட். தேவனுடைய அந்த இருதயத்திற்கு ஒப்பாகவே உங்கள் இருதயங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? தேற்றப்பட வேண்டும். இட் ஷுட் பி எடிஃபைட். அது பக்தி விருத்தியும் அடைய வேண்டும். அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் அன்பினாலே அவருடைய அன்பிலே இணைக்கப்படும் பொழுது அந்த பக்தி விருத்தி அந்த அடைகின்ற பகுதியை என்னவென்று சொல்கிறார்? இணைக்கப்பட்டு என்று சொல்வதெல்லாம் நிட் டுகெதர் என்று சொன்னால் பின்னுவது என்று அர்த்தம். அது ஈஸியாக அல்ல, பின்னி கொண்டு வர வேண்டும். ஒரு சோம்பேறியினுடைய வயலை பார்த்தேன், அது காஞ்சூரி மூடி கிடந்தது. ஒரு ஞானமுள்ள ஒரு இன்னொருவனுடைய வயலை பார்த்தேன், அது செழிப்பாக இருந்தது. காரணம் என்னவென்றால் இந்த சோம்பேறி அங்கே உள்ளே சென்று ஒரு வேலையும் செய்வதில்லை. ஆனால் ஞானமுள்ளவன் அவன் களை எடுக்கிறான், அவன் விதைக்கிறான், அவன் உழுகிறான், என்னவெல்லவோ பயிர்களை செய்கிறான். தினசரி அதை உற்று நோக்கி மகிழ்ச்சி அடைகிறான். அந்த பூக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான், காய்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான், பழம் வரும்பொழுது மகிழ்ச்சி அடைகிறான். he does so many things. எத்தனையோ காரியங்களை செய்கிறான். அதுபோலவே இட் இஸ் நீட் டுகெதர் இன் லவ். தெய்வ அன்பிலே அங்கே கட்டப்பட வேண்டும். அது நிட்டிங் ஆக வேண்டும், இணைக்கப்பட வேண்டும். there's some damage there. ஒரு டேமேஜ் ஏற்பட்டு விட்டால் குயிக்காக அதை எடுத்து அதை சரியாகி பண்ண வேண்டும். பெரிய மில்லில் நீங்கள் மெஜரா கோர்ஸ் போன்ற மில்லில் போனால் ஒருவன் அங்கே இருப்பான். அவன் சூப்பர்வைஸ் பண்ணுகிறவன் அந்த ஓடம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நூல் அறுந்து விட்டால் உடனே ஒரு பட்டனை நிறுத்திவிட்டு அந்த நூலை அவன் இணைத்து வைப்பான். பின்பு தான் அந்த அடுத்த ஓடம் உள்ளே ஓட முடியும். எஸ், யோவானும் யாக்கோவும் அவன் வலையை அவர்கள் பழுது பார்க்கிறோம் என்று பெயர். அவர்கள் மீன் பிடித்த உடனே அடுத்தது செய்வது என்னவென்றால், நான் சிலானிலே நம்முடைய விடத்தல் தீவு மக்கள் மீன் பிடிக்கிற அந்த இடத்துல நான் போய் நிறைய தடவை நான் பார்த்திருக்கிறேன். மீன் பிடித்து முடித்தவுடனே சகோதரிமார்கள் அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் உட்கார்ந்து வலையை நேராக இழுத்து அதை பின்னி எடுப்பதற்கு பிடித்து விட்டு வந்தது 8 மணிக்கு, காலை 7 மணிக்கெல்லாம் வந்து விடுவார்கள். மாலை 4 மணி வரைக்கும் அதை எல்லாம் ஒட்ட வைத்து கொண்டு இருப்பார்கள். அதையெல்லாம் ரிப்பேர் பண்ணி கிழிந்து போன பெரிய மீன் விழுந்தால் அதை கிழிந்து போயிருக்கும். அதையெல்லாம் பிடித்து அதையெல்லாம் அதை செமை பண்ணி கொண்டு இருப்பதை போல் டூ தேன், அதை செய்ய வேண்டும். நிட்டிங் என்று சொல்வது எளிதானதல்ல, சும்மா அப்படியே என்று போட்டுக்கொண்டு போவதல்ல. நிட் டுகெதர். அதை தேவனோடு கொண்ட அன்பிலே சேதம் வந்து விட்டால், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி கேட்டது என்பது கூட சேதம் தானே. கர்த்தர் மேல் அன்பாக இருக்கிறாரோ என் சந்தேகமாக இருக்கிறது என்று எண்ணினாலே அது சேதம் தானே. அதையெல்லாம் அவர்கள் வைத்து தேவனுடைய சமூகத்திலே வைத்து நிட் டுகெதர் அதை பின்னி வைத்து அதை அவர் செய்திருந்திருக்க வேண்டும். அண்ட் வித் அவர்களும் இணைக்கப்பட்டு என்று சொல்கிற அடுத்த போது நாம் தானே. ஆகவே நம்முடைய சகோதரர்களோ, தாயோ, தந்தையோ, மாமனாரோ, மாமியாரோ, whosoever they are,
சம்திங் ஹஸ் ஹேப்பன், ஏதோ நடந்திருக்கக்கூடும். பட் ஒய் டேமேஜ் இன் த லவ்? அன்பிலே ஏன் சேதம் வர வேண்டும்? இந்த உலகத்தில் அன்பை சேதம் ஒரு மனிதனிடத்திலே சேதம் அடைந்து விட்டாலும் கூட என்னுடைய கிறிஸ்துவமை வீணோ என்று விட நான் எண்ணுவேன். ஏனென்றால் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலனோடும் அன்பு கூறுவது போலவே பிறரே அன்பு கூறுவாய் என்று சொல்வதிலே முழு என்று கொஞ்சம் குறைந்து விட்டதை 99% இருந்தால் அது போதுமா? ஆகவே தேர் டூயிங் இஸ் ராங். அவர்கள் தவறாய் செய்திருக்கட்டும், இதை செய்திருக்கட்டும், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் சேர்ந்து அதையும் சுட்டி காட்டியிருந்திருக்க வேண்டும். அதை அவர்களை தவறாய் போய்விடாதபடி அவர்களை கடிந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். எல்லாம் செய்து முடித்த பிறகும் கூட ப்ரிசர்வ் இன் லவ், அன்பிலே உறுதிபட தடுத்திருங்கள், அன்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும்? நிட்டிங். அதை கட்டப்பட்டு என்று சொல்வது நிட்டிங் டுகெதர். அதை பனியன் என்று சொல்வது நிட் வியர் என்று சொல்வார்களே, அதுபோல் பின்னி அதை செம்ம பண்ணி வைத்திருந்தால், ஹல்லேலூயா, யுவர் ஹார்ட் இஸ் ஸ்ட்ரென்தன். உங்களுடைய இருதயம் சிறப்பட்டபடினாலே வருகிற லாபம் என்னவென்று தெரியுமா? இவ்விதமாய் இணைக்கப்பட்டு அந்த 2ஆம் வசனத்திலே பிதாவாகிய அந்த தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியத்தை அறிந்து ஒளிகிற உணர்வின் பூரண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்குரியவர்களாய் ஆக வேண்டும் என்று சொல்லுவார். எல்லா ஐஸ்வர்யத்தையும் உள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடலாம். ஒரு மீன் கூட தப்பி போகாதபடி அங்கே 153 பெரிய மீன்கள் என்று இருந்தது என்றால் கணக்கு என்னவென்று சொன்னால் அங்கே 120 என்று அல்ல, 130 என்று இல்லை, அவர் கணக்கு வைத்து 153 வந்துவிட வேண்டும். ஏன் 152 என்று சொன்னால் என்ன, 154 என்று சொன்னால் என்ன? இல்லை, அத்தனை பெரிய மீன்களும் உள்ளே வந்துவிட வேண்டும். அதற்கு பேர்தான் எல்லா என்று அர்த்தம், சகலமும் என்று அர்த்தம். முழுமையான தேவத்துவத்தினுடைய அந்த பரிபூர்ணத்தையும் முழு எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவர்களாய் மாறுவதற்கு யுவர் ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய இருதயமானது எடிஃபைங் தேற்றப்பட்டிருந்திருக்க வேண்டும். அதை ஆயத்தமாய் அதை செய்து அவர்கள் வைத்திருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் அவ்விதமாய் வரும்பொழுது தே ரிஜெக்டட் ட்ரெடிஷன். அந்த ட்ரெடிஷனை அவருக்கு வைத்து அவர் வாழ மாட்டார்கள். அவர்கள் லௌகீக ஞானத்தை வைத்து பேச மாட்டார்கள். தங்களுக்கு மனதில் படிக்கின்றதையெல்லாம் சில போதனையெல்லாம் ஒன்று சொல்லி நல்லதை போல் சொல்வதெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருப்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள். அதுபோன்று அந்த உலக பாடைகளை அல்லாமல் அது கிறிஸ்துவை பற்றினது அல்லவே என்று 8ஆம் வசனத்தை அதை தெளிவாக அதை சொல்கிறார். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. த பாடி, அவர் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தலையாய கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரம் என்று சொல்வது ஹிஸ் பாடி. அவருடைய சரீரம் என்பது யார் தெரியுமா? யூ அண்ட் மீ, நீங்களும் நானும் தான் அவருடைய சரீரம். நாம் அநேகராக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. நமக்குள் வாசமாய் சகல ஆசீர்வாதங்களும் சகல ஞானமும் தேவத்துவத்தினுடைய சகல ஞானம் வாசமாய் இருப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ்? அது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நம்மை ஒரு பெட்டகமாய் வைத்து நம்மை ஒரு விலையேற பெற்ற ஒரு பொதிகையை வைத்து நமக்குள்ளாகவே எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து விடுவதற்கு நம்மை கிறிஸ்துவனுடைய சரீரமாய் மாற்றிவிட்டாரே. கிறிஸ்துவின் சரீரத்திலேயும் முழுமை இருந்தது உண்மைதான். இப்பொழுதோ நம்மை அவர் கிறிஸ்துவின் சரீரமாய் வைத்து இந்த சரீரத்திற்குள்ளாய் சகல ஞானமும் சகல தேவத்துவத்தினுடைய அந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் உள்ளே வரும்படி அதை செய்ய வேண்டும் என்றால் நீட் டுகெதர். நீங்கள் ஓட்டையும் உடைச்சலமாய் உங்களுடைய வலையை வைத்திருக்காதுங்கள், அதை நீட் டுகெதர். தேவனுக்கு முன்பாக உள்ள அந்த இணைப்பிலே அந்த 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 கட்டப்படுதலை அதை ஏதாவது டேமேஜ் உண்டா, அதை நீட் டுகெதர். சம்திங் வித் சம்படி, யாரோ நம்முடைய சரீரத்தில் உள்ள கிறிஸ்துவின் சரீரமான சபையில் யார் மீது உங்களுக்கு வஞ்சனை உண்டோ, பொறாமை உண்டோ, போட்டி உண்டோ, அங்கே அவர் மீது ஒரு எரிச்சல் உண்டோ, நீட் டுகெதர். அதையெல்லாம் சேர்த்து வைத்து கட்டுங்கள். கட்டிவிட்டால் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் அந்த வலைக்குள் வந்துவிடும். அது 4, 5 அல்ல, 10, 12 அல்ல, 150 கூட இல்லை, 154 மீன்களும் உள்ளே வந்துவிடும். சகல பரிபூர்ணமும் உள்ளே வைத்து எண்ணி வைத்து உள்ளே வந்து கொண்டு வந்து வைத்து விடுகிறாரே பாருங்கள். தட் இஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்டை, கிறிஸ்துவை தலையாயை கொண்டு அவருடைய சரீரமான சபையாய் அவருக்குள் வளர்கின்றது என்று அங்கே எழுதப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்களா? எங்கே நாம் வளர்கிறோம்? நாம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தறிகின்ற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொண்டு வளர்கிறோம். யாரை நாம் பற்றி கொண்டு வளர்கிறோம்? காட் ஹெட் என்று சொல்வதை
அங்கே கீழே கூட அதை அவர் சொல்லுவார் அந்த 9ஆம் வசனத்தில். இது ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமும் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் காட் ஹெட் என்று சொல்லுகிற ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். காடை தேவனை தலையாய் வைத்து அவருக்குள் வளர்கிறார். சகலமும் அவர் தானே ஐயா. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன் லைஃப், பியூட்டிஃபுல் சர்ச். ஒரு அற்புதமான ஒரு சபை என்று இருக்கும் என்றால் ஆல் த டைம்ஸ் லுக் அண்ட் த ஹெட். தன்னுடைய தலைமையை பரப்புவது எல்லாம் மனுஷன் அல்ல, ஒரு மனுஷனை தலைமையை கொண்டு வாழ்வதல்ல, யாரோ ஒரு பிஷப்பை வைத்து கொண்டல்ல, சூப்பரண்டை வைத்து கொண்டு வாழ்வதல்ல, அவர்களை பிரியமாய் வைத்து வாழ்ந்தால் போதும் என்று எண்ணுகின்றதல்ல கிறிஸ்துவனுடைய சரீரமான சபை. கிறிஸ்துவின் சரீரமான சபையிலே நாம் அநேகராக இருந்தாலும் அநேக அவயவங்களாக இருந்தாலும் they have the head. Everybody should have only one head. ஒரே தலைமை தான் இருக்க வேண்டும். அங்கே மூப்பில் இருந்திருக்கலாம், அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை செய்கின்ற சில காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். பட் மை ஹெட் இஸ் ஓன்லி கிரைஸ்ட். கிறிஸ்து தான் என்னுடைய தலைமை. ஹல்லேலூயா. அவரை தலைமையை கொண்டு வாழ்கின்ற ஒரு பாக்கியம் இல்லையா? யாரோ ஒரு ஸ்தாபனத்தின் தலைமைக்கு அடங்கி வாழ்ந்து நாம் தப்பிக்கொண்டு உலகத்தில் நாம் பரலோகத்துக்கு போயிடலாம் என்று எண்ணுவது சரிதானா? வித்தவுட் க்ரோயிங், அவருக்குள் வேர்கொண்டு, அவருக்குள் கட்டப்பட்டு, அவருக்குள் நடந்து என்றெல்லாம் எதற்கு வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்வது சரிதானா? அதுபோன்று இல்லாமல் கிரைஸ்ட் இஸ் ஹெட். அவரே அதை என்னவென்று அதை மேலும் அவர் சொல்லுவார். அவருக்கே அந்த சகல விதமான அதிகாரமும் அங்கே உண்டென்று அதை குறிப்பிட்டு அவர் சொல்லுவார். என்ன பகுதி என்றதை அங்கே கீழே வாசிக்கிறோம். அவரே நமக்கு என்னவாய் மாறினார், அதிகாரத்திற்கு உரியவராய் மாறினார் என்பதையும் கீழே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதற்கு அதிகாரமுடையவர்? சகலத்தையும் அவரே அதிகாரமுடையவராய் இருப்பார். தட் மீன்ஸ் யாரோ நம்ம மீது அதிகாரத்தை திணிப்பது என்று இல்லை, யாரோ அதை நமக்கு மனுஷர்களாய் வருகின்ற ஒரு அதிகாரம் என்று இல்லை. இட் கம்ஸ் ஃப்ரம் காட், தேவனிடத்தில் வருது. இளைஞர்களே, உங்களுடைய மூப்பொருளுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல் கீழ்ப்படின் என்று சொல்லும் பொழுது, இஃப் இஸ் காட்லி மேன், ஒரு தேவபக்தியாக இருந்தால், தேவனுக்கு ஏற்ற நடத்துகிற ஒருவனாக இருந்தால், உபேஹீம், அவருக்கு கீழ்ப்படிங்கள் என்று எழுதியிருக்கிறது. தட் இஸ், ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் ஹேவிங் த அத்தாரிட்டி, ஹீ கெட் அத்தாரிட்டி ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து பெற்றவனாக இருந்திருக்க வேண்டும். அவன் ஒரு நாளும் யார் மீதும் இம்போஸ் அவன் பண்ணவும் மாட்டான், அதை திணித்து அதை சொல்லவும் மாட்டான். மனுஷீகத்திற்குரிய அதிகாரத்தை உரியதை நீங்கள் மாறிவிட்டீர்களே என்று அதை அவர் சொல்லுவார். நீங்களோ மனுஷீக மறிய அந்த கற்பனைகளுக்கு போனது என்ன என்று கேட்பார். 21ஆம் வசனத்திலே அதை அவர் சொல்லுவார். மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடக்கிறீர்களே, தொடாதே, ருசியாதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு இப்படியெல்லாம் உட்படுவது என்ன என்று அதை கேட்டாரே பாருங்கள். அதுபோல் எது மனுஷிய கட்டளை என்றால், கிறிஸ்துவுக்குள் வளர்கின்ற வளர்ச்சிக்குரிய ஒரு சீர்திருத்தலோ ஒழுங்கோ இல்லாதபடி, நான் சொல்கிறேன் இதை தொடாதே, அவனோடு பேசாதே, இவனோடு நடக்காதே, அவளோடு நீ சம்பாசிக்காதே, தீண்டாதே என்று சொல்கின்றதை போல் மனுஷனுடைய கட்டளை, ஒரு மனுஷன் இப்படி ஒரு கட்டளை இடுவான் என்று சொன்னால் 100% தட் கேனாட் பி த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய சரீரமாக இருப்பது இல்லை. இஃப் தேர் இஸ் எ மேன் ஆஃப் காட் இந்த சர்ச், சபையில் இருப்பவனாக இருந்தால், டூ திஸ், டோன்ட் டூ திஸ் என்றெல்லாம் சொல்கின்ற கட்டளை வைத்திருந்திருக்க மாட்டான். மனுஷனை ஆட்டி படைக்கின்றதை போல் இருந்திருக்க மாட்டான். நான் உனக்கு ஒரு கனவு கண்டேன் என்று அதை சொல்லி போய் அவனை திசை திருப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டான். எதையாவது ஒன்றை அவர்கள் சொல்லி அதை ஒன்றை கூறி, தொடாதே, தீண்டாதே, அன்று ருசி பாராதே என்று சொல்லுகிற கட்டளை நீங்கள் உட்படுகிறது என்ன? மனுஷனுடைய கற்பனைகளை நீங்கள் அறிந்து நீங்கள் வாழ்வது சரிதானா என்று அவர் கேட்கிறார். அதை எப்படி அவர் சொல்லுவார்? அந்த போதனைகள், இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் கொண்டதாக இருக்கும் என்று சொன்னார். சுய இஷ்டமான அந்த ஆராதனை என்று சொல்வதை மேலே உள்ள 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் அவர்கள் விருப்பமுற்று என்று எழுதியிருக்கிறது. எது மாயமான? அந்த நடத்துகிறவர்கள், அந்த வஞ்சிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? மாயமான தாழ்மையை வைத்திருப்பார்கள். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மரணபரியந்தம் தாழ்த்துவதற்கு தான் வந்தான், இவன் மாயமான ஒரு தாழ்மையை சொல்கிறானே பாருங்கள். நீ தாழ பணிந்து, நீ குனிந்து, எனக்கு நீ தாழ்மையாக இருந்து, அடுத்து அவன் என்ன சொல்லுவான்? அவன் தேவதூதர்களுக்கு செய்யும், எனக்கு ஆராதனை செய் என்று சொல்வான். எனக்கு ஆராதனை செய் என்று அவன் சொல்கிறானே பாருங்கள். கேன் யூ நாட் ஃபைண்ட் தட்? அதை கண்டுபிடித்திருக்க கூடாதா? ஒரு மனுஷன் இதை செய்தால் சில காலங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம், பிற்காலங்களில் தெரிய வந்துவிட்டால்
கவனம் கொண்டு இருந்திருக்க வேண்டாமா? இவன் ஒரு மாயமான தாழ்மையை அவன் பிரசங்கித்து தன்னை ஆராதிக்கும்படி அவன் செய்ய வருகிறான், தூதர்களை ஆராதிக்கும்படி செய்ய வருகிறான். அவர்கள் சுய இஷ்டமான ஆராதனை என்று 23ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அது மாயமான தாழ்மை என்றும் அங்கே கோடிட்டு அதை எழுதி வைத்திருப்பார். ஆகவே நாட் டு மேன், இந்த மனுஷனுக்கு அல்ல, பட் டு காட், தேவனிடத்தில் வாழ்கின்ற ஒரு மனுஷன்தான் இந்த மாயமான தாழ்மையை விட்டு அவன் விலகி பேய் அவன் தூதர்களை அவன் வணங்கி ஆராதிப்பதற்கு பதிலாய், தூதர்கள் என்று சொன்னால் அந்த 7 சபையை பற்றி எழுதும்பொழுதும் ஒவ்வொரு மூப்பனுக்கும் தூதன் தூதன் என்று தான் அவர் எழுதி வைத்திருப்பார். அதுபோல் யாரோ ஒருவர் தேவ தூதனாக இருந்து அவர் வார்த்தையை கொண்டு வந்தார் என்றால் உடனே வணங்கி கொள்வதா, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதா? அங்கே ஒரு தூதனுடைய காலிலே யோவான் அப்போஸ்தலன் கீழே விழுந்த பொழுது, நோ 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 டோன்ட் வொர்ஷிப் மீ, இட் இஸ் காட், நான் உன்னை போன்ற ஒரு சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் என்று அவர் சொல்லவில்லையா? அப்படி அவர் சொல்லாமலே அதில் அகமகிழ்ந்து எல்லோரும் வணங்கட்டும் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? என்னை ஒருவன் வணங்கிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வது சரிதானா? என்னை போல் வணங்குவதைப் போல் எல்லோரும் வணங்க வேண்டும் என்று எண்ணுவதும் சரிதானா? மாயமான அந்த தாழ்மை என்றும் அதற்கு பெயர் மாயமான ஆராதனை என்று சொன்னாரே. அவர்கள் தூதர்களுக்கு செய்கின்ற ஆராதனை விருப்பமுற்று காணாதவர்களில் துணிகரமாய் நுழைந்து, they have not seen it, அது எதையுமே அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள். துணிகரமாய் நுழைந்து மற்றவருடைய வாழ்க்கையை நுழைந்து, உனக்கு அது நடக்கும், இது நடக்கும், இப்படி செய்தால் இப்படி இருக்கும், அப்படி செய்தால் அப்படி நடக்கும், நான் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அவர்கள் ஒன்றும் காணவில்லை. நமக்கு ஒன்றும் ஆண்டவர் காண வேண்டும் என்று யாரையும் வைத்து அனுப்பி சொல்லுவது இல்லை. குடுகுடுப்பை போல் சொல்ல அவர் விரும்புவார்? ஒரு நாளும் இல்லை. நாளை குறித்தே கவலைப்படாது என்று சொன்னவர் இப்படி செய்வாரோ? நீங்கள் அடுத்த நாள் என்ன பேச வேண்டும் என்று உங்களுக்கு அறியாதிருப்பவர்களுக்கு கவலைப்படாதீர்கள், இந்த ஹோலி ஸ்பிரிட் வில் கிவ் யூ என்று சொன்னவர் தானே. இவர்களோ துணிகரமாய் மற்றவருடைய வாழ்க்கையை, காணாத வாழ்க்கையை உள்ளே நுழைந்து they will make a confusion, பெரும் குழப்பங்களையும் பெரும் பிரிவினைகளையும் செய்து முடிக்கிறவர்கள். துணிவாய் அவர்கள் நுழைந்து தன் மாம்சத்தின்படியான வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போவதற்கு வஞ்சிக்க விட்டுவிடார்கள். வாட் இஸ் தட் பந்தய பொருள்? அங்கே ஒரு விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தக்கூடாது என்று அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்வார்? தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் ரிவார்டு என்று இருக்கிற பலன் தருகிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தன்னை தேடுகிறவர்களுக்கு என்ன பலன் தருவார்? தன்னை தேடுகிறவர்களுக்கு தன்னைத்தான் பலன் என்று தருவார். என்ன ஓட்டத்தை ஓடும்படி அவர் பிழைப்பின் 3ஆம் அதிகாரத்தில் அதை அவர் குறிப்பிட்டு சொல்வார். கிறிஸ்துவை முன்னால் வைத்து நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், நான் என்னை பிடித்தவரை நோக்கி ஓடி அவரை கிறிஸ்துவையே அடைந்து கொள்ளும்படி நான் அடைகிறேன், ஓடுகிறேன் என்று சொல்வாரே, அதுதான் நம்முடைய பந்தய பொருள். டோன்ட் லூஸ் காட், தேவனை ஒரு காலம் இழந்து விடாங்கள். என்னுடைய ரிவார்டை, என்னுடைய பந்தய பொருளை இழந்து போகாதிருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவை இழந்துவிட்டு தன்னை பின்பற்றுவான் என்று சொன்னால் மகிழ்கின்ற காலமாய் போய்விட்டதே பாருங்கள். எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ தலைவர்கள் தன்னை பின்பற்ற ஒரு கூட்டம் என்று பாதுகாத்து அவளை கட்டி காத்து அவர்களை தனக்குள்ளாவே வைத்து கொண்டிருக்கிறது எல்லாம் மாய ஆராதனையை விரும்புகிறார் அல்லவோ? அதற்கு பெயர் மாயமான தாழ்மை என்றும் சொல்லிக் கொள்கிறார்களே. தாழ்மை 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 என்று சொல்லுவதெல்லாம் கொஞ்சம் தாழ்த்து, இன்னும் கொஞ்சம் தாழ்த்து, இன்னும் கொஞ்சம் குனிந்து விடு என்று பேய் சொன்னதே அல்லவா? இன்னும் கொஞ்சம் என்னை கொஞ்சம் தாழ்த்தி உன்னை பணிந்து போ, அதுதான் நல்லது என்று சொல்லி இன்னொன்று அவன் செய்கிறானே பாருங்கள். தன்னை ஆராதிக்க செய்கின்ற அந்த கொடுமை, உலகத்தை தருகிறேன் என்று சொல்கின்ற மேன்மை, அதெல்லாம் அவர்கள் உணர்வதில்லை. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெறுவதைப் போல் தேவராஜ்யத்தை இழந்துவிட்டு they will lose God also, தேவனை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து இயேசுவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதை போலவே அவருக்குள் வேர்கொண்டு அவருக்குள் கட்டப்பட்டு அவருக்குள் நடக்க வேண்டும். That's a beautiful life. If I screen myself, என்னை வைத்து நான் அந்த ஸ்கேன் சென்டரில் போய் பார்ப்பதை போல் பார்த்து, Lord, I'm safe, நான் பத்திரமாக இருக்கிறேன், நான் உம்மிலே வேறுகொண்டவன், உம்மிலே கட்டப்படுகிறவன், உமக்குள் நடந்து வருகிறவன் அல்லாமல் வேறு எதுவும் எனக்கு அட்ராக்ஷன் இல்லை, எதையும் நான் நோக்கி பார்த்ததில்லை. அதற்கு மாறாக ஏதாவது ஒன்று வரும் என்றால் அது ஏற்ற காலத்தில் அதை என்னை சொல்லி காண்பித்து அதிலிருந்து என்னை விலக்கி காப்பதற்கு வல்லவர் நீர், என் இருதயம் உம்மால் தேற்றப்பட்டிருக்கிறது என்ற பாக்கியம் இருக்கிறது. That's a beautiful Christian life.
லீவ் தேட் லைஃப். அது போன்ற வாழ்க்கையை தான் நாம் எல்லோரும் வாழ வேண்டும். அங்கே ஒரு சபை குறித்து எழுதியிருக்கிறது. உங்களுக்காகவும் அந்த முதலாம் வசனத்தில் உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் நல்ல ஒரு அந்த இருக்கிறதுக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுவார். அவர்களுக்காக ஒரு போராட்டத்தை வைத்திருந்தார். என்ன போராட்டம் என்றால் இந்த போராட்டம் தான். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டுமே, இவர்கள் மனுஷருக்குள் பாரம்பரியத்திற்குள் மனுஷியத்திற்குள் போய்விடக்கூடாதே. மனுஷிய தலைமை என்று சொல்கிற அந்த 4ஆம் வசனம் சொல்கிற போல் ஒருவன் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி என்று போய்விடக்கூடாதே என்றெல்லாம் ஒரு அபாயத்தை அவர் கண்டு 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 அதில் ஒரு போராட்டத்தை வைத்து அவர்களுக்காக பிரயாசப்பட்டார், ஜெபித்தார், புத்தியும் அவர் கூறினார். அவர் இருக்கிற காலங்கள் வரைக்கும் சரியாக இருந்தாலும் பின்பாக வந்த லவோதிக்கியா சபையினுடைய நிலைமை என்னவென்று சொன்னார். அந்த வெளிப்படையான விசேஷம் அது 7வது சபை தான் அந்த லவோதிக்கியா சபை என்று வரும். அவர்கள் எப்படி இருந்தால் என்று எழுதியிருக்கிறது, நீ அனலாக இருந்தால் சரிதான், ஆனால் இப்போ குளிர்ந்து கொண்டு போகிறாயே. இப்படியே இருந்து கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடினாலே உன்னை நான் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். குளிர்ந்து போனார்லாம் இல்லை, லோகத்திற்கு போய்விட்டார்லாம் இல்லை. எல்லாம் மாயமான ஆராதனை, மாயமான தாழ்மை, எல்லாம் மாயமான விசுவாசம் எல்லாம் மாயமாய் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து அவர் சொன்னார், யூ ஆர் கெட்டிங் கோல்டு, குளிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியே இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டால் ஐ வில் ஸ்பியூ அவுட், உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் சொன்னார். அவர் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், ஐ எம் ரிச் மேன், நான் ஐஸ்வர்யவான், நான் சகலமும் எனக்கு உண்டு என்று அவன் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை ஆண்டவனை பார்த்து என்ன சொன்னார், அத்தனையும் போய் நீ மாயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ போய் கிரயம் கொடுத்து வாங்கு, நீ கத்தரிடத்தில் சென்று கிரயம் கொடுத்து அவர் சொன்னபடி நடந்து கீழ்ப்படிந்து வாழ பழகிக்கொள், அப்பொழுதுதான் உனக்கு சொந்தமாகுமே. அல்லாமல் இப்பொழுது நீ எல்லாம் அறிந்தவன் என்றும் சொந்தமான என்று பேசிக்கொள்கிறாயே, அதையும் மற்றவர்கள் நம்பும்படி செய்து விட்டாயே. அநேகர் பார், ஆமாம் இங்கே தான் எல்லாம் இருக்கிறது போல் என்று தோற்றத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டாயே லவோதிக்கியா சபையே என்று அவர் எச்சரித்தார். எதை எச்சரித்தார்? லிவிங் பிஃபோர் மென், மனுஷருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து திரும்பி லிவிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பான வாழ்க்கைக்கு வாழுங்கள் என்று திருப்பினாரே. பாருங்கள், வெளிப்பட்ட விசேஷத்தில் இதை வாசிக்கிறோம். வெளிப்பட்ட விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த லவோதிக்கியா சபையினுடைய 7வது சபையை வைத்து அதை அவர் சொல்லுவார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாக இருந்தால் நலமாக இருந்திருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். தட்ஸ் அ டேஞ்சர். என்னோ அவர்கள் குளிரும் இல்லை அனலும் இல்லை என்று ஒரு டேஞ்சர். அவர்கள் அவ்வப்பொழுது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருப்பதை வைத்து அனல் என்று எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் முதலிருந்து பற்றி எறியும் அந்த அனலை விட்டு விட்டார்கள். ஆகவே ஒன்றின் உலகத்தோடு போய் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனால் என் வாயில் இருந்து கொண்டே அப்படி கொஞ்சம் குளிர்ந்து கொண்டு வாழலாம், கொஞ்சம் அனலாம் வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே. ஐ வில் ஸ்பியூ அவுட், உன்னை நான் வாயிலிருந்து என்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் சொன்னார். அடுத்து சொல்கிறான், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பளன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடினாலே, எத்தனை பாடல்களே ஒரு குறைவும் இல்லை என்று மக்கள் பாடத்தானே செய்கிறார்கள். அதுபோன்று இவர்கள் பாடி கூத்தாடினாலும் நான் சொல்கிறேன் கேள், நீ ஐஸ்வர்யவனாகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாய் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வந்து வாங்கிக்கொள். எங்கே வந்து வாங்கிக்கொள்? கம் டு மீ, என்னிடத்திலே வந்து வாங்கிக்கொள். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். பார்வையை அடைவதற்கு உன் கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உன்னுடைய கண்ணை என்னை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக யூ லுக் இன்டு மென், மனுஷனை பார்த்து வழிகிறாயே. டேர்ன் டேன், அதை கழிக்கும் போது என்றது அது குதிரையானது இருபக்கம் பார்வை அதை தவிர்ப்பதற்காகவே ஒரு கலிக்கத்தை மாட்டுவார்கள். அது நேராய் பார்ப்பதற்கு உதவி செய்யும். இல்லை என்றால் அது காட்டுக்களை அலைந்து தெரிகிறது என்று சொல்வதை போல் அது எங்கிட்டு வேணுமானாலும் ஓடிக்கொண்டு போய்விடும். டேர்ன் யுவர் லுக் அன்டு மீ,
என்னை நோக்கி பார்க்கும்படி உன்னுடைய கழிக்கும் போட்டு என்னையே நீ பார்த்து கொண்டு நீ இருப்பாயாக. ஆகவே கண்களை கழிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிசிக்கிறேன். ஆகிய நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அவர்கள் எதற்கு மனம் திரும்ப வேண்டும்? ஜாக்கிரதையாக இருந்து அவர்களோ தங்களை ஐஸ்வர்யவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அவர்கள் தேவனுக்கு முன்பாக வாழாதிருக்கிற வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பு. என்னிடத்தில் வராமல் இருக்கிறாயே, ஆகவே கம் டு மீ, என்னிடத்தில் வந்து உன்னை விசாரித்திருந்திருக்க வேண்டாமா? நீ வைத்திருக்க அனைத்தும் பொய்யானதாக இருக்கிறதே. ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாய், நான் சொல்கிறேன் நீ தரித்திரவான் என்று நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லாதவன் என்றும் சொல்கிறேன். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடய கூட போஜனம் பண்ணுவான் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஐக்கியத்தை அவர் எப்படி தருவார்? ஹி வில் நாக் த டோர், நம்ம இருதயத்தை தட்டுவார். அதை ஓப்பன் பண்ணும்பொழுது ஹி வில் கம் இன், உள்ளே வருவார். மோசமான இரட்டிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களிடத்துலையும் வருவார். நீங்கள் திறந்தபடினாலே அவர் வருவார், உங்களோட ஐக்கியம் கொள்ளுவார், உங்களுடைய அவர் போஜனம் அவர் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நான் ஜெயங்கொண்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதைப் போலவே நீங்களும் ஜெயங்கொள்கிறவர்களாய் உங்களை மாற்றுவேன் என்று அவர் கூறினார். ஹல்லேலூயா. அதுபோன்ற லவோதிக்கேயா சபைக்கு சொன்ன பகுதியெல்லாம் குளிர்ந்து போகின்ற ஒரு நேரத்தில் இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு மாறுதலை, ஒரு நற்செய்தியை சொன்னாரே பாருங்கள். என்ன நற்செய்தி? நீயோ மீண்டும் அனல் பெறுவாய், நீயோ ஒரிஜினல் உண்மையான பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வாய். நீ நிர்விசாரியாய், நீ ஏனோதான் என்று தன்னை நான் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறாயே, ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. ஐஸ்வர்யவான் அல்ல, தரித்திரவான், உன்னை நல்லதாய் மாற்றுவேன் என்று சொல்கிற அந்த லவோதிக்கேயா சபைக்கு சொன்ன புத்திமதியிலே குளிந்து போன அந்த நாட்களில் அவர்கள் திருந்தினார்கள். பின்பாக குளிந்து போன அவர்களை மீண்டும் அவர் எச்சரிக்கிறார். வி ஷுட் நெவர் கம் டவுன். ஒரு நாளும் அந்த அனல் போல் எரிந்து கொண்டிருக்கிற தேவனை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கூட இறங்கி வந்து விடக்கூடாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதைப் போலவே அவருக்குள் வேறுவிட்டு, அவருக்குள் கட்டப்பட்டு, அவருக்குள் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அவருக்குள் ரூட்டடாக வேண்டும், அவருக்குள் பில்டப் ஆக வேண்டும், கட்டப்பட வேண்டும். அண்ட் வி ஷுட் வாக் இன் ஹிம். அவருக்குள் நடந்து இத்தனை அற்புதமான இந்த கிறிஸ்துவின் சரீரமான சபையிலே வந்திருக்கிற நாம் தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தையும் இந்த அற்பமான இந்த சரீரத்தில் பெற்று எல்லோரும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். சபை லவோதிக்கேயா என்ற பின்மாற்றத்தின் சபையே அல்ல. லவோதிக்கேயிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி மீண்டுமாய் அக்னி கொண்டு அனல் உண்டு சபையை மாற வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய விருப்பம். அந்த விருப்பத்தை உரியவர்களாய் நாம் யாவரும் கண்டிப்பாக வாழ அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காகவும் அவருடைய சிறப்பின் குரலுக்காகவும் அன்பின் குரலுக்காகவும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்குமே ஆண்டவர் அப்படியே நம்மளை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் நம்ம அழைத்தவர் முடிவு வரையும் நம்மை நடத்துவார். இது என் வாழ்க்கையில் நான் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்வில் கொண்டிருக்கிற சாட்சி. எவ்வளவு குறையுள்ளவனாக இருந்தாலும் அந்த குறைகள் மத்தியிலையும் நம்மை நடத்துகிற, அந்த குறைகள் மத்தியிலும் நம்மை சிட்சித்து அன்பினால் சிட்சித்து நடத்துகிற நல்ல ஆண்டவராக தான் இந்த நாள் வரைக்கும் நான் அவரை ருசிச்சிருக்கேன். இனிமேலும் அப்படி தான் இருப்பேன். இப்படி தான் ஆண்டவர் என்னை இப்படி தான் நடத்துவார், முடிவு பெரிந்தும் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தையும் அறிக்கை செய்கிறேன். இன்று நாம் கேட்டது போல் அவருக்குள்ளார வேரூன்றி வளர்ந்து அவருக்குள்ளாக கட்டப்படுகிற ஒரு ஜீவியம் வாழ்கிறது ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை கேட்டோம். சமீப காலத்தில் என்னுடைய சிந்தையில், என்னுடைய காரியங்களில் நான் என் வாழ்க்கையில் கவனிச்சுட்டு இருந்த சில காரியங்கள் என்னென்னா, சின்ன காரியமாக இருந்தாலுமே கூட ஆவியானவர் அதை உணர்த்தி கொண்டே இருக்கிற ஒரு இடத்தை நான் பார்த்தேன். சின்ன தவறாக இருந்தாலும் நான் எளிதாய் அது ஒன்றுமில்லை என்று நான் எண்ணிக்கொண்டு அதை ஒரு பெரிதாக எண்ணாமல் படுத்து விட்டாலுமே கூட காலையில் எழும்பும் பொழுது அந்த பாரத்துடன் எழும்புகிறத தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆவியானவர் தொடர்ந்து உணர்த்தி அந்த காரியத்தை சரி செய்து அப்படின்னு சொல்லி நடத்துகிற ஆண்டவரை, நல்ல ஆவியானவரை நான் பெற்றிருக்கிற அந்த பாக்கியத்தை தான் நான் உணர்ந்தேன். என்னுடைய ஜெபமும் என்னுடைய வாஞ்சையும் அதுவாக தான் இருக்குது. அது ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவு நாள் என்கிட்ட பேசுங்க, எவ்வளோ சிரிச்சிங்க, நான் அநேக நேரம் வழி விலகி போகிற ஒரு ஆடாக இருக்கிறேன். ஆனால் என்ன இருந்தாலும் நான் ஜெபத்த சாராம்சம் அதுதான். என்ன இருந்தாலும் நீங்கள் என் கூட பேசுகிறதையும், என் இடத்துல இடைப்படுகிறதையும், என்னை சுத்திகரிக்கிற அந்த பங்கையும்
ஒருபோதும் என்னை விட்டு விலகிடாதீங்க, நீங்கள் பேசுகிறத பேசுங்க, சிரிச்சிங்க, எவ்வளோ கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை சிரிச்சித்தாலும் பரவாயில்ல, நம்முடைய பிரசன்னம் என் வாழ்க்கையை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, அதை சரி செய்த பொழுது இதயத்தில் அந்த சமாதானத்தை திரும்பவும் தருகிற நல்ல ஆண்டவராக தான் இருக்கிறார். இன்று இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்த பொழுதுமே கூட அந்த 3வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும், 19வது வசனம், நான் நான் யாரெல்லாம் நேசிக்கிறேனோ, as many as I love I rebuke and chasten, therefore be zealous and repent அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். நான் நேசிக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள கடிந்தும் கொள்ளுவேன், அவளை சிரிச்சிப்பேன். அதனால் தேர்ஃபோர் நான் உங்களை நேசிக்கிறேன், அதை தான் சொல்கிறார். நான் அன்பை தான் முதல்ல வைக்கிறார். நான் அன்பு கூறுறதுனால தான் உன்னை நான் சிரிச்சிக்கவும் செய்கிறேன், அன்பு கூறுறதுனால தான் உன்னை கடிந்தும் கொள்கிறேன். அதனால் வைராக்கியம் கொண்டவனாக இருந்து நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவருடைய அன்பின் குரலை தான் இன்றைக்கும் நான் திரும்பியும் என் வாழ்க்கையில் நான் அதை ரெசனேட் பண்ண முடிஞ்சது. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத நல்ல தகப்பன். எந்த சூழ்நிலையில் வழி விலகி இருந்தாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பாட்டில் பாடினது மாதிரி அன்பின் சவுக்கடியால் நம்மை திரும்பி அவரிடத்துல இழுத்து கொள்கிற நல்ல தகப்பனாக தான் நம்ம ஆண்டவரை நாம் பெற்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க அவருக்குள்ளாக வேரூன்றி அவருக்குள்ளாகன்னு சொல்லி படிக்கும்போது ஆப்போசிட்ஸாக தான் மனிதனுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வஞ்சனையின் ஒரு குரலும் இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் என்றைக்குமே மலை பிரசங்கத்திலையுமே சொன்னார். மனுஷனுக்கு முன்பாக நல்ல ஜெபம் பண்ணுகிற, மனுஷனுக்கு முன்பாக நல்ல தானம் செய்கிற, இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க மனுஷனுக்கு முன்பாக அந்த பலனை அவங்க ஆல்ரெடி பெற்றுக்கொண்டாங்க. மனுஷங்க அவங்கள புகழ்ந்துட்டாங்க, மனுஷங்க அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க பெரிய ஆள்பா, அவங்க உள்ள பணக்காரவங்க, இவங்க பெரிய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனுஷனிடத்தில் ஆல்ரெடி ரிவார்டை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது எல்லாமே, ஜெபிக்கிறீங்களா, சீக்ரெட் பிளேஸ், கோ டு த சீக்ரெட் பிளேஸ், அங்கே போய் ஜெபிங்க, அதற்குரிய பலனை அந்தரங்கத்தில் காண்கின்ற தேவன் வெளியரங்கமாய் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக அந்தரங்கத்தில் காண்கின்ற தேவன் அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை கேட்டு அதுக்கு பதிலளிப்பார்னு சொன்னார். அப்போ கர்த்தர் காண்கின்ற இடத்துல நான் வாழ்ந்தேன்னா அதுவே எனக்கு போதும். என்னிடத்துல இருக்கிற அசூசிகள், கழிவுகள் எல்லாத்தையுமே ஆண்டவரை கிளியர் பண்ண தான் விரும்புகிறார். இதோடு நம்ம ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது சிச்சிக்கிறார், கடிந்து கொள்கிறார். நீ ஏன் இந்த விஷயத்தை மனிதனுக்கு முன்பாக செஞ்ச, மனிதன் உன்னை போற்றணும்னு இந்த வார்த்தையை பேசின, இந்த உன்னுடைய இருதயத்தில் இருந்த சிந்தை மனிதன் உன்னை பார்க்க வேண்டும், மனிதன் உன்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ செஞ்ச, இல்லை உன் உறவினர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளணுங்கிறக்காண்டி நீ செஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய குரல் எல்லாத்தையும் நாம் கேட்டு அதன்படி நடப்போமானால் ஆண்டவர் நீ சொன்னது மாதிரி நீ வைராக்கியம் உள்ளவனாக இருந்து நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் அழைக்கிற அந்த அழைப்பு தான். இந்த அழைப்புக்கு நேராக எல்லோரும் செவி கொடுத்து மனம் திரும்பி எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்னிடத்தில் இடைப்படும் பொழுது அது என் நன்மைக்காக தான். நான் அவருக்குள்ளாக வேறுடணும்னு தான் விரும்புகிறார். வேறுடுறது எல்லாமே மறைந்திருந்து மணலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பங்கு தான். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வார்த்தையை கேட்டிருக்கேன். சில சமயம் நான் வார்த்தையை கேட்கும் பொழுது ரொம்ப ஆர்வமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். எமோஷனலாக என்னுடைய ஃபீலிங்ஸில் ஒரு ஒரு உணர்ச்சி வசமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு போகிறப்ப என் வாழ்க்கையில் ஒரு சோதனைன்னு வரும்பொழுது, ஆண்டவரே என்னால் வேறுவிட முடியலையே, என்னால் கனி கொடுக்க முடியலையே, கொஞ்சம் வளர்ந்தது போல் இருந்துச்சு ஆனால் உடனே பட்டு போயிடுச்சு. ஆண்டவரே, அந்த பாறையில் விழுந்த விதையை குறித்து அந்த ஆண்டவர் சொன்ன அந்த உவமை தான். இப்படிப்பட்ட வாழ்க்கையின் இடத்துல இருக்குமானால் ஆண்டவர் சிச்சிக்கும் பொழுது உடனே நான் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நான் ஒரு நல்ல இருதயமாக நல்ல நிலமாக இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இது எனக்கு வேணும் என்று அதிலேயே நான் என்னை இன் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்னையவே நான் ஒப்பு கொடுத்தவனாக அந்த வாழ்க்கையில் நான் 100, 60, 30 பலன் கொடுக்குறவனாக இந்த பூமியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு எல்லோரும் செவி கொடுத்து ஆண்டவர் நம்மை அன்பினால தான் சிச்சிக்கிறார் என்பதையும் உணர்ந்து மனிதனுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாகவே வாழுகிற ஒரு உத்தம ஜீவியத்துக்கு நேராக திரும்ப ஆண்டவர் உதவி செய்வார் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். சகோதரன் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி உள்ளவனாக இருக்கேன். தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பானவர் அப்படின்றது அநேக நேரம் நம்ம சபையில் பேசுகிற வார்த்தைகளில் தெரியும். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு. நான் அநேக நேரம் இப்படி சொன்னது உண்டு. தேவன்கிட்ட காலையில் எந்திரிச்சு சொல்லும்போது, உங்களோட இறக்கம் இல்லாமல் இருந்தால் நேற்று நைட்டை நான் மறிச்சிருந்தேன்னா ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. தேவன் வந்துட்டு என்னை விடுறதே இல்லை, கைவிடுறதே இல்லை. நம்ம யாருமே அவர் வந்துட்டு அழிஞ்சு போகிறதுக்காக நியமிக்கவும் இல்லை. அவர் எப்பயுமே நம்ம சரியாகணும், சீர்திருந்தணும், அவருக்குள்ளே வேர்விடணும் அப்படின்ற இடத்துல அவர் முழுமையாக இருக்கார்.
ஆனால் நம்ம என்னுடைய சுய எண்ணம், என்னுடைய சூழ்நிலைகள், என்னை சுற்றி இருக்க விஷயங்கள் தான் வந்துட்டு தேவன் எனக்கு அகென்ஸ்டாக மாறிட்டார், தேவன் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவார். தேவன், அதாவது யெகோவா தேவன் என்றால் அவரே தேவன்னு சொல்லுங்கள், பாகால் தேவன்னா பாகால் தேவன்னு சொல்லுங்கள், நீங்கள் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள்னு ஒரு கேள்வியை கேட்பார். எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க யாரும் மொத்தமாக பாகால்கிட்ட போகல, தேவனே இல்லை, இயேசு கிறிஸ்து அதாவது யெகோவா தேவனே இல்லைன்னு சொல்லிட்டு பாகால்கிட்ட போகல, இல்லை தேவன் நம்ம தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன்கிட்ட இல்லை, ரெண்டையுமே அனுசரிச்சுட்டு இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்காதீங்க. அதனால தான் இப்படி ஒரு வார்த்தை கேட்பாரு, இந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள். எவ்வளோ நேரம் அப்படியே தயங்கியே நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. யெகோவா தேவன் என்றால் யெகோவாவே தேவன் சொல்லுங்கள்னு ஆணித்தரமாக சொல்லி அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை எலியா செய்வார். அந்த இதை நினைவு கூறணும்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ சகோதரர்கள் எடுத்து காமிச்சது மாதிரி கூட நம்ம தேவன் வந்துட்டு நம்மகிட்ட கேட்குறதுல எனக்குள்ளே வளருங்க, எனக்குள்ள கிறிஸ்துவுக்குள்னு சொல்கிறது ஒரு நன்மையும் நம்மகிட்ட இல்லைன்றது தான். தேவனை தியானிக்கிறது, தேவனுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனோடு நீங்கள் நெருங்கி போகிறீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும், பாவங்கள்லாம் மலிவாகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தேடி போய் செய்ய வேண்டியதெல்லாம் மலிவாக அவங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு இருக்கிறதோ, சில சூழ்நிலையில் வந்துட்டு மனுஷங்க உங்களை பாராட்டுற விஷயங்களுக்கோலாம் நடத்திட்டு போகும்போது தேவன் சொல்லுவார், இல்லை இதை விட்டு ஒதுங்கிரு, இது உன்னோடது இல்லை, இந்த இடத்துக்கு நான் போகலை அப்படின்றத சொல்கிறதும், மனிதர்களை இன்னும் அதிகமாக நேசிக்க வைக்கிறதும் தான் தேவன் செய்கிற ஒரு இடம். அந்த தியானத்தையோ அந்த நேரத்தையோ நீங்கள் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் நான் இப்படி போயிருந்தேன். வேதத்தை படிக்கிறதும் பல வருஷங்களாக நான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். டெய்லி வேதத்தை படிக்கிறதும் ப்ரேயர் பண்ணுறதும் ஒரு நாள் விடாமல் பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் சமீபமாக ஒரு 2-3 வருஷமாக எனக்கு எப்படி மாறிடுச்சு, ஒரு வருஷம் 1 வருஷமாக அது எப்படி மாறிடுச்சுன்னா, முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி நான் பைபிள் படிக்காட்டி தேவன் என்ன தண்டிச்சிருவாருன்ற இருதயம் வந்துட்டு எனக்கு இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், தேவன் மேலே எனக்கு பயம் இல்லை, என் சுயத்து மேலே இருக்க ஒரு பயம். என் சுயம் வெளிப்பட்டுரும், என்னோடய சுயத்தில் நான் ஏதாவது செஞ்சிருவேன், நான் தேவன்கிட்ட போகாட்டினா இன்றைக்கான ஞானம் எனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றத்துக்குள்ளே கர்த்தர் என்னை நடத்திட்டு வந்தார். அது சபையோட மூப்பர் தான் எனக்கு பயிற்றுவித்ததுன்றதில் நான் மறக்காமல் இருக்கேன். அதனால தான் கர்த்தருக்குள்ளே வேர் விடுங்கன்னு அடிக்கடி வேதமும் சபையும் நம்மளை சொல்கிறது காரணம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சூழ்நிலைகள் ஒன்றா இருக்கும், அந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்க நானும் ஒரே ஆளாக தான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு மாதிரி கொடுப்பாரு. உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு போகும்போது மோசே வந்துட்டு ஒரு இடத்துல பார்வையிட்ட பேசுன்னு சொன்னார், ஒரு இடத்துல அடின்னு சொன்னார். எல்லாம் ஒரே சூழ்நிலையில் தான், அதே சூழ்நிலை அதே நான் தான். ஆனால் கர்த்தர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு வேறு மாதிரி கொடுப்பார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணுன்னா நான் கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும். அப்படி நான் உள்ளே போகும்போது அதை நிறைய மாற்றுவார். நிறைய மாறுதலை நான் பார்த்துருக்கேன். முன்னாடி வந்துட்டு நான் கர்த்தர்ட்ட ஒரு சஜஷன் கேட்க போகணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய சஜஷனோட போகிறத நான் பார்த்துருக்கேன். ஆண்டவரே இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, இதில் எதை நான் செய்யன்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் அது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். என்னோடய சஜஷனோட போகிறேனாலே அது அங்கே தப்பு. தேவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், இதுதான் அப்படின்னு சொல்லணும். நான் பிளெயினாக வரேன், என்கிட்ட எந்த சஜஷனும் இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத கேள்வி கேட்காம நான் செய்கிறேன்றது தான் நல்ல ஒரு இடம், கர்த்தர் விரும்புகிற ஒரு இடம். அதுதான் டாஸிங் அப் இல்லை. கர்த்தர் முன்னாடி போய் உட்காந்து கர்த்தரை இது சரியாக இருக்கும், இது சரியாக இருக்கும் நானே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல. கர்த்தர் என்னோட இருதயத்தில் எழுதணும், இதுதான் உன்னோட வழி, இதில் போன்னு சொல்லி எழுதணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துட்டு அற்புதமானது. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னது மாதிரி கூட மனைவியை குறித்து இந்த வேதம் ஒரு இடத்துல சொல்லும் போது வந்துட்டு அவங்களும் உங்களோட சேர்ந்து கிருபையை பெற்றுக்கொள்கிறதுனால அவங்கள ரெஸ்பெக்டோடு நடத்துங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த இடம் வந்துட்டு அது நிறைய மாற்றுச்சு. அந்த ரெஸ்பெக்ட்ன்றது ஏன் அவங்கள நான் ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணணும், அதை மனைவின்ற இடத்துல நான் மற்ற சகோதரர்களையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நேற்று ரசிக்கப்பட்ட ஒரு சகோதரனா இல்லை பாவத்தில் தொடர்ந்து விழுந்துக்கிட்டு இருக்க ஒரு சகோதரனையும் கர்த்தரன் அப்படி பார்க்க முடியாதான் நடத்தினார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நானும் இப்படி விழுந்துக்கிட்டு இருந்த ஒரு சகோதரன் தான், ஒரு மனுஷன் தான். அவரோட கிருபை என்னை தூக்கி நிறுத்துச்சு. எனக்கு இருக்க அதே கிருபை அவருக்கும் இருக்குன்னா அவரையும் அதை நிறுத்துறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கார். அப்போ நான் அவருக்கான மரியாதையை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் கர்த்தரை நடத்திட்டு போனேன். இப்படி அநேக காரியங்கள் நான் சொல்லிக்கிட்டே போக முடியும். கர்த்தருக்குள்ளே நான் முழுமை பெற்றுட்டேன், நான் வந்துட்டு பயங்கர பெர்ஃபெக்ட் ஆகிட்டேன்றதெல்லாம் இல்லை. பூமியில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரை எனக்குள்ளே இருக்க சுயம் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒவ்வொரு நாளும் அதை மீறி நான் ஜெயிக்கணும்னா கர்த்தருக்குள்ளே வேர் விடுறது தான்
எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டாந்து சேர்க்கும். அதுதான் அங்கே அந்த மாயமான தாழ்மைன்னு சொல்கிற 19வது வசனத்தில், மாயமான தாழ்மை தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாத வேளையில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையிலான, அந்த மாம்ச சிந்தனை தான் அநேக கெடுதலான ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே கொண்டு போயிருந்தோம். அந்த மாம்ச சிந்தை எப்பயுமே நமக்குள்ளே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த பூமியை விட்டு நம்மளுடைய நித்தியமான வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த மாம்ச சிந்தனைக்குள்ளே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நாம் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகாதபடி அந்த நம்ம சூழ்நிலையெல்லாம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எலியா கேட்டது போல் எந்த மட்டும் குந்தி இப்போயே நான் குந்தி நடக்கிறேன்னா, ஒரு காலத்தில் நான் தேவனை இறுக்கியமாக பிடிச்சிருந்தவன் தான். நான் ரசிக்கப்பட்ட நேரமாக இருக்கலாம், இல்லை என்னோடய சூழ்நிலையில் மோசமாக இருந்த நேரத்துலலாம் கர்த்தரை அவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிருந்தேன். அவரோட சத்தத்தை அவ்வளோ கிளியராக கேட்டு நேராக நடந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு ஆள் தான். இப்போ எல்லாம் சுமூகமாக இருக்கிறதுனால என்னோட சைடு நான் வந்துட்டு என்னை எல்லாரும் கர்த்தர் இவங்களை நடத்துகிறாருன்னு சொன்னதுனால, கர்த்தர் இவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறாருன்னு சொல்கிறதுனால, என்னுடைய சுய வழக்கத்துக்குள்ளே நான் சரியானவன், கர்த்தரை நான் சரியாக நடத்திடுவாருன்ற அந்த பெருமைக்குள்ளே போயிட்டு நான் மோசமான ஒரு வழிக்கு போயிடக்கூடாது. நான் எப்பயுமே இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெலாம் நன்றி சொல்லிவிட்டு கர்த்தருக்குள்ளே ஊன்றி அவருக்குள்ளே நிலைத்திருந்து அவர் சொல்கிற ஒரு வழியிலேயே நான் போகணுன்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு இல்லாற்றி அன்பு என்ன என்பதை நான் அறிந்ததில்லை. அத்தகைய அன்பில் தொடங்குறேன்னா அந்த அன்பை நோக்கி பயணம் பண்ணும்போது அடுத்ததாக வர்றது அந்த அன்பில் ஊன்றி வேறு ஒன்றி வளர்ந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ்கிறது. இப்படி மோட்ச பயணத்தில் கிறிஸ்டியானுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் வருதோ, அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லையும் என்னுடைய லைஃப்லையும் அதே மாதிரி 2 டீவியேஷன்ஸ் நான் பார்த்தது உண்டு. ஒன்று, கிறிஸ்துவை பற்றி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இல்லாட்டி ஒரு தன் சுய ஞானத்தை சுய அறிவை, இல்லைனா இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு ஞானத்தில், இந்த உலகத்தில் எது மேன்மை என்று கருதப்படுகிற ஒரு மதத்தில், இல்லை இந்த உலக மனுஷர்கள் சொல்கிற ஒரு வழியில் ஒரு காம்ப்ரமைஸ்ட் லைஃப் வாழ்கிற ஒரு பாதையும் அதில் இருக்குது. அப்போது அதில் என்னுடைய பங்குன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பிரயாசம்னு ஒன்று இருக்குது. நான் தினம் களை எடுக்க வேண்டிய பகுதின்னு ஒன்று இருக்குது. நான் தினம் பின்ன வேண்டிய வலைகள் இருக்குது. சகோதரர்கள் சொன்ன மாதிரி நான் தினம் தேவனை சந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அவருடைய வெளிச்சத்தில் என்னை பார்த்து கழுவிக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்குது. தேவன் கிருபையாக எனக்கு அந்த பாதையை காட்டினார். அது சபை மூலமாகவும் சகோதரர்கள் மூலமாகவும் வேத வசனங்கள் மூலமாகவும் அவருடைய பிரசன்னத்தின் மூலமாகவும் நிறைய நேரங்களில் அந்த பாதையில் நடக்க கிருபை செஞ்சுருக்கார். அந்த கிருபையை பாதை காட்டினார். ஆனால் அப்படி பாதையில் நடக்கிறப்பவும் இன்னொரு கேடு வர வாய்ப்புண்டுங்கிறத நான் இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை அடைஞ்சேன். அப்படியும் நான் ஐஸ்வர்யவான் அப்படின்ற ஒரு பாதையில் போயிட்டு இருந்தாலும் அங்கே நான் தரித்திரனாக இருக்க வாய்ப்புண்டு. நான் கண்டுகொள்ளாமல் மறைவாக வைத்திருக்கிற சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்களை நான் ரிச் பர்சனாக தான் இருக்கேன்னு நினச்சி கண்டுக்காமல் இருக்கேங்கிறதையும் தேவன் எனக்கு உணர்த்தி வைத்தார். அத்தகைய பாதைகளிலிருந்து நான் மனம் திரும்பணும். அத்தகைய பாதைகளையும் விட்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். தேவனை ஒரு அன்பானவர். அவர் ஒரு ரிப்பன்டன்ஸுக்கு கூப்பிடும்போது கூட அதில் ஒரு அன்பின் செய்தியை வச்சுருக்கார். நீ என்னிடத்தில் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள், என்னிடத்தில் அந்த சுத்தமான பொண்ணை பெற்றுக்கொண்டு எனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறாரு. அத்தகைய அவரிடம் பெற்றுக்கொண்டு அவரிடமே திருப்பி சென்று திருப்பி அவருக்கேற்ற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் முடிக்கும் போது கூட நான் உங்கள் கதவை தட்டுறேன்னு சொல்லி தான் முடிக்கிறார் வழியே, நீங்கள் என் கதவை தட்டுங்கன்னு சொல்லி அவர் கேட்குற அத்தகைய என்ன சொல்கிறது, தாழ்மையும் அன்பும் நிறைந்த ஒரு தேவனாக இருக்கார். அத்தகைய தேவனை கனம் பண்ணி வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார் நான் நம்புகிறேன். அத்தகைய வாழ்க்கையில் மேலும் வளர தேவன் கிருபை செய்வார் என்ற நம்பிக்கை அறிவிடுகிறேன். தேவன் சபையில் பேசின ஜீவன வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறேன். கொலோசியர் புஸ்தகத்தில் 2:6 வசனம் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்குறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பவுல் சொல்கிறாரு, போடப்பட்டிருக்க அஸ்திபாரம் கிறிஸ்துவே அல்லாமல் ஒரு நாளும் ஒரு அஸ்திபாரம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் இயேசுவை என்னோடய இருதயத்தில் நான் என்ன செஞ்சேன், அப்போ நான் உடனே அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை எல்லாம் நான் கொண்டு வந்தேன். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய இரட்சகர், நீங்கள் தான் என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் கல்வாரி செல்வம் மறிச்சிங்க அப்படின்னு இருதயத்தின் ஆழத்தில் என்ன செஞ்சேன், அப்படியே இருதயத்தில் நான் விசுவாசித்தேன், அப்படியே ஏற்றுக்கொண்டேன். அதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வெளியில் ஆண்டவர் நிற்கிறாரு, அவரை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு பொக்கிஷம், ஏதோ ஒரு கோடிக்கணக்கில் ஒரு பணத்தை அப்படியே வாங்கினது போல் என்ன செய்கிறது, அப்படியே இருதயத்தில் அப்படியே நிறைஞ்சி இருந்துச்சு.
அந்த வாழ்க்கைக்காக நான் தேவனை வந்து அதிகமாக துதிக்கிறேன். அப்போ அவர் தான் ரட்சகர், வேறு யாருமே ரட்சிக்க முடியாது. அவர் தான் சகல காரியத்திலேருந்து என்னை மீட்டெடுக்க முடியும், வேறு எந்த ஒரு மனுஷனாலும் என்னை மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இதுதான் வந்து பவுல் வந்து சொல்கிறார். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வந்து அவர் சொல்கிறாரு, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ அந்த நாட்களில் கர்த்தர் என்னை சொல்லித்தார். அது அவருடைய கிருபை, என்னால் ஒன்றுமே கிடையாது, அது தேவனால் உண்டான ஈவு. இந்த இடத்துக்கு ஆண்டவர் தான் என்ன செஞ்சார், என்னை கொண்டு வந்தார். பவுல் வந்து அக்கிரிப்பா ராஜாட்ட வந்து பேசுகிறாரு. பேசும்போது பவுல் பேசின வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் கேட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஏப்பா கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக இருக்க என்னை சம்மதிக்க பண்ணுறாயே அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அப்போ பவுல் எந்த அளவுக்கு நீ மாத்திரம் கிடையாதுப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்ன செஞ்சேன், சபையிலலாம் போய் பேசினேன், கிராமங்களில் போய் பேசினேன், பல வீடுகளில் தெருக்கள் நின்று ரோட்டில் நின்று கத்தினேன், இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் விடுவிக்கிறார், இயேசு தான் பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு 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 படுத்திருந்தால் கனவுல இயேசு தான், இப்படி இயேசு சுகமாக்குற மாதிரி, பிசாசு துரத்த வியாதியை சுகமாக்குற மாதிரி பல இடங்களுக்கு நான் என்ன செஞ்சேன். மத்தியானத்தை சும்மா இருக்க மாட்டேன், கைப்பிரதி கொடுத்தாரு பாஸ்டர், அதை வாங்கிட்டு பல இடங்களில் போய் சொல்லுவேன், வாரத்தில் உபவாசம் இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், இப்படி பல காரியங்களை காரணம் இயேசு தான் ரட்சகர் அப்படின்ற அது வந்து ரத்தத்தில் கலந்துருச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்கள் கர்த்தருக்குள் வேறு கொண்டவர்கள். அப்போ ஒரு விதை வந்து பூமியில் வந்து என்ன செய்யுது, அது விழுந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு அது என்ன செய்யுது, அந்த என்ன விதை உள்ளே விழுந்துச்சோ அந்த நோக்கத்தின்படியே அந்த விதை என்ன செய்யுது, அந்த விதை இயற்கை தானாகவே அது வளர்ந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அது என்ன செய்யுது, நிறைவாக்குது. நான் நட்டேன், அப்போல தண்ணி பாய்ச்சினார், விளைய செஞ்சது நானல்ல, தேவனை விளைய செய்கிறாரு. என்னை உருவாக்குறது ஆண்டவரே என்ன செய்கிறாரு, என்னை உருவாக்குறார். எனக்கு அவருடைய என்ன செய்யணும், அந்த ஞானம் அறிவு எல்லா விதமான பொக்கிஷங்களும் அவரே கொண்டு வராரு. அப்போ தலையாய கிறிஸ்துவோடு அவரே வந்து கட்டுறாரு. என்னுடைய லக்கு என்னுடைய கோல் எல்லாம் கிறிஸ்து தான், இயேசு தான், இயேசு தான் என் ரட்சகர், இயேசு தான் என் மூச்சு, இயேசு தான் என் பேச்சு, எல்லாமே இயேசு தான், இயேசு தான். அப்போ இந்த போதனை வந்து பவுல் வந்து அந்த லவுதீக சபைக்கு அனுப்புகிறாரு. இந்த போதனை 26 வருஷம் சபையில் நானும் என்ன செய்கிறேன் கேட்டு கீழ்ப்படியும்படி கர்த்தர் செஞ்சார். இது என்னால் உண்டானதில், அது தேவனுடைய கிருபை. ஒரு காரியத்தை செய்கிறது நானல்ல, அது தேவனால் உண்டாகக்கூடிய கிருபை. எந்த மேன்மை எங்களால் கிடையாது, அவர் கொடுத்தது, அவர் போட்ட பிச்சைன்னு கூட சொல்லலாம், அவர் கொடுத்தது. அப்போ பிரதர் கூட ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், 2 பேர் 2 கூட்டம் வந்துச்சு. ஒன்று வந்து எலியா பாகால், இந்த கதை வந்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17 எழுதியிருக்கு. அப்போ வந்து 2 பேர் வரும்போது அவர், ஆண்டவரே நான் தேவனுடைய ஊழியக்காரன், என்னை கனம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அக்கினி இறங்கி வருது. அங்கே இருக்க ஊரில் இருக்க 450 பேர் கீழே விழுந்து அப்படியே குப்புற விழுகிறாங்க. கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே ரோமர் புஸ்தகத்தில் அவர் சொல்கிறாரு, 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய தாசரை வந்து கனமுடி என்ன செய்கிறாரு, அவங்க இடத்துல கர்த்தர் அக்கினி இறக்கி அங்கே ரட்சிப்பை கொடுக்குறாரு. பவுல் வந்து அங்கே தீமோத்தேயுவிட்ட சொல்லும்போது, நீ வந்து என்கிட்ட என்னத்தை நீ கேட்ட, என்னத்தை கற்றுக்கொண்ட, அதே உன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாந்தத்தையும் இச்சையடக்கையும் என்ன செய்ய, தாழ்மையை என்ன செய்ய, நீ அப்படியே நீ அதை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு வரையும் சர்ச்சில் வந்து கேட்ட வசனங்களை நடைமுறை ஜீவியத்தில் அதுதான் என்னோடய வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தேன். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்கு அவருக்கு நன்றியுள்ளனாக இருப்பேன். ஆமீன். பரலோகபிதாவே, நம்முடைய நேசம் பெரியது, நம்முடைய சபையை நேசிக்கிற நம்முடைய அன்பிற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீ சபையை நேசித்து தன்னையே சபைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதை நாங்கள் லவோதிக்க சபையை போல் அனல் உண்டவர்களாய் இருந்து பின்னாலே வாசிக்கிறதை போல் அவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போயிறவர்களாய் இல்லாமல் எங்களை கடிந்து எங்களை அன்பு கூர்ந்து சிச்சித்து எங்கள் அனல் கொண்டவர்களாய் மாற்றீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலமும் உம்மிடத்தில் வந்து வாங்கும்படியாக, உண்மையிலே நடந்து வாழும்படியாக, உங்களை வேறு கொண்டு வாழும்படியாக, உண்மையிலே கட்டப்படும்படியாக நீ எங்களை
எங்களை உருமாற்றியிருப்பதற்காக நன்றி. உமக்குன்பாக வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாங்கள் ஓங்கி வளர யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும், சபையை சரீரமான சபையை ஒன்று கட்டியறலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.